ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن نذلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. கணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த முழு மனித சமுதாயத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் தனித்தவன், இணை துணை அற்றவன், எல்லாவற்றின் மீது சக்தி உள்ள இறைவனாக இருந்து கொண்டிருக்கிறான். கணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த உலகத்துல வாழக்கூடிய காலத்துல ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, தன்னுடைய ரப்ப விளங்காம ஒரு மனிதன் உலகத்துல வஃபாத்தாகிட்டான் என்றா அந்த மனிதனை போல ஒரு நஷ்டவாளி உலகத்துல இல்லை. பிரசிடென்ட்டை பத்தி விளங்கிருக்கிறோம், பிரைம் மினிஸ்டரை பத்தி விளங்கிருக்கிறோம், யூகேல உள்ள குயினை பத்தி விளங்கிருக்கிறோம், கவர்மெண்ட்டை பத்தி விளங்கிருக்கிறோம். ஆனா எங்களுடைய படைத்த ரப்புல் ஆலமீனுடைய குத்ரத், அவனுடைய வல்லமை, அவனுடைய தாக்கத், இதை விளங்காம ஒருத்தன் வஃபாத்தாகிட்டான் என்றா அதை போல ஒரு நஷ்டவாளி உலகத்திலே. குர்ஆன்லயும் அல்லாஹ் சொல்றான், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, மனிதர்கள் எந்த முறையில ரப்ப விளங்கணுமோ இன்னும் அந்த அல்லாஹ் மனிதர்கள் விளங்கவில்லை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, கலிமா சொன்ன மக்கள் என்ற அடிப்படையில முதலாவது ரிக்வெஸ்ட் அல்லாஹ்வுடைய அடியான் ரப்ப சரியான முறையில விளங்கணும் என்பதுதான். அந்த அல்லாஹ்வுடைய மகத்துவம், அந்த அல்லாஹ்வுடைய வல்லமை, அந்த அல்லாஹ்வுடைய சக்தி எந்த அளவுக்கு எங்களோட கல்புக்குள்ள உள்ளத்திற்குள்ள இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அந்த அல்லாஹ்வுக்கு அந்த அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய சிஃபத் எங்களுக்கு கிட்ட வரும். அல்லாஹ்வே நாங்க விளங்கல, எப்படி அந்த அல்லாஹ்வுக்கு நாங்க அடிபணிய போறோம்? எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் அடியான் சரியான முறையில ரப்புல் ஆலமீனை விளங்குறது. எவ்வளவு குர்ஆனுடைய ஆயாத்துகள் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குத்ரத்தை, தன்னுடைய வல்லமையை தன்னை அல்லாஹ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் எவ்வளவு குத்ரத்துள்ளவன் என்பது. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஆக முக்கியம்தான் உலகத்துல நாங்க வாழக்கூடிய நேரத்துல படைத்த ரப்புல் ஆலமீனை விளங்குறது. நாங்க லேசா சொல்றோம் அல்லாஹ் காலிக், அல்லாஹ் தான் எங்களே படைத்தான் என்று. ஆனா அந்த படைத்தான் என்று சொல்லக்கூடிய காலிக் என்று சொல்லக்கூடிய சிஃபத்துக்குள்ள அல்லாஹ்வுடைய குத்ரத் எவ்வளவு இருக்குது நாங்க விளங்குறோம். அல்லாஹ் குர்ஆன் எவ்வளவு அழகா சொல்றான், அலம் யகுன் நுத்ஃபதம் மின் மனியி யும்னா
كان علقة فخلق فسوى. குர்ஆன் எவ்வளவு அழகா அல்லாஹ் கேட்கிறான், நீங்க ஒரு இந்திரிய துளியாக இருக்கலையா என்பதாக அல்லாஹ், ஒரு ஸ்பெர்மாக இருக்கலையா, ஒரு சதக்கட்டியாக இருக்கலையா, ஒரு இரத்த கட்டியாக இருக்கலையா, எவ்வளவு அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கேட்கிறான். உன்னுடைய நிலைமையை நீ யோசிச்சு பார்க்கலையா? தௌராத்ல வருது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா பனி ஆதம் ஜஅல்து லக கராரன் ஃபீ பத்னி உம்மிக், ஏ ஆதமுடைய மகனே, நீ தாயுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல உனக்கு ஒரு அழகான ஒதுங்கும் தலத்தை நான் தான் வழங்கினேன். وغشيتك في غطاء لئلا تفزع من ظلمة الرحم, தாயுடைய வயிற்றுக்குள்ள இருள பயப்படாமல் இருப்பதற்காக வேண்டி உன்னை ஒரு போர்வையால நான் தான் போத்தி பாதுகாத்தேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். وحولت وجهك الى ظهرها لئلا تضرك رائحه الطعام, உன்னுடைய தாய் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டுடைய நாட்டம் உனக்கு வராமல் இருப்பதற்காக வேண்டி உன்னுடைய முகத்தை தாயுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல முதுவின் பக்கம் திருப்பினது நான் தான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். 6 மாசம் 7 மாசம் போனதுக்கு போறோம், டாக்டர் கிட்ட போயிட்டு காட்டுற நேரத்துல டாக்டர் சொல்லுவாங்க ஸ்கேன் பண்ணி, மாஷா அல்லாஹ் புள்ள திரும்பி இருக்குது என்று. மாஷா அல்லாஹ் புள்ள திரும்பி இருக்குது என்று சொல்றது லேசி, ஆனா அந்த புள்ளைய திருப்பினது யாருன்றது தான் கேள்வி. யாரால் அதை செய்யலாம்? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எவ்வளவு ரிஸ்க்குரிய ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். அவனே கேட்கிறான், மன் அவ்ஸல இலைக்கல் கதா இந்தமா குன்த ஜனீனன் ஃபீ பத்னி உம்மிக், தாயுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல உனக்கு சாப்பாடு தந்தது யாரு? பிரெக்னன்சியுடைய முதல் சில மாதங்கள் பெண்கள் சாப்பிட மாட்டாங்க, சக்திவார மாதிரின்னு சொல்லுவாங்க. யாரும் சரி சாப்பிடுவாங்களா? இது எனக்கு, இது என்ன குழந்தைக்கு, இது என்ன ஆம்பளை புள்ளைக்கு, இது என்ன பொம்பளை புள்ளைக்கு, யாரும் அப்படி சாப்பிட போறது இல்ல. ஆனா ரப்புல் ஆலமீன் சொல்றான், உனக்கு ரிஸ்க் தந்தது யார்? டாக்டர் தர இல்ல, வாப்பா தர இல்ல, உம்மா தர இல்ல. அல்லாஹ் சொல்ல, நான் தான் ஏற்பாடு செஞ்சேன். فلما ان تمت مده اشهرك اوحيت الى الملك الموكل بالارحام بان اخرجك من ريشه من جناحه, உன்னுடைய 9 மாதம் பூர்த்தியானவுடனே அந்த தாயுடைய வயிற்றுக்குள்ள இருந்து உன்னை இந்த உலகத்துக்கு வெளியாக்குமாறு நான் தான் அந்த கர்ப்பத்துக்கு பொறுப்பான மலக்குக்கு ஏவினேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அந்த மலக்குடைய சிறகின் மூலமாக அந்த மலக்கு தள்ளுறாங்க, அந்த குழந்தை வெளியே வருது. குர்ஆன்ல அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான், வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் லா தஅலமூன ஷைஆ, அல்லாஹ் தான், வல்லாஹு அக்ரஜகும், அல்லாஹ் தான் உன்னை வெளியாக்கினான். எங்கிருந்து? மின் புதூனி உம்மஹாதிகும், உன்னுடைய தாயுடைய வயிற்றுக்குள்ள இருந்து அல்லாஹ் தான் இந்த உலகத்துக்கு உன்னை வெளியாக்கினான். லா தஅலமூன ஷைஆ, உலகத்துக்கு வரக்கூடிய நேரத்துல உனக்கு ஒன்றுமே தெரியாது. இதுதான் உம்மா, இதுதான் வாப்பா, இதுதான் வானம், இதுதான் பூமி, இதுதான் யூகே, இதுதான் ஸ்ரீலங்கா, இதுதான் கம்பெனி, இதுதான் மேத்தமெட்டிக்ஸ், இது கம்ப்யூட்டர், இது பிசிக்ஸ், இது ஜூலஜி, இது பயாலஜி, உனக்கு ஒன்றுமே தெரியாது. நீ மடையன போல் உலகத்துக்கு வந்தாய். وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ, பார்க்கிறதுக்கு கண், கேட்கிறதுக்கு காது, சிந்திக்கிறதுக்கு புத்தி. அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் நாங்க தான் உனக்கு வழங்கினோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு குதிரத்துள்ளவன் என்றதை பாருங்க. பொதுவாக அல்லாஹ்வுடைய அமைப்பு எப்படி என்றால், ஒரு புள்ள தாயிட வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வாரத்துக்கு 1 ஹவருக்கு முன்னால செக் பண்ணி பார்த்தா அந்த பெண்ணுடைய உடம்புல பால் இருக்காது. 1/2 ஹவருக்கு முன்னால செக் பண்ணினாலும் பால் இல்லை. 5 நிமிஷத்துக்கு முன்னால செக் பண்ணினாலும் அந்த பெண்ணுடைய உடம்புல பால் இல்லை. ஆனா எப்ப அந்த குழந்தை வயித்தால வெளியே வந்துடுமோ அல்லாஹ் சொல்றான், அமர்துலக அரகைனி ரகீகைன் யுன்பிதானி லக லபனன் ஹாலிஸா யகூனு பாரிதன் ஃபிஸ் ஸைஃபி வ ஹாரன் ஃபிஷ் ஷிதா. உடனடியாக இவ்வளவு காலம் ரத்தம் ஓடின 2 நாளங்களுக்கு நான் ஏவினேன் பாலை வெளியாக்குமாறு. அந்த பால் குளிரான காலத்துல சூடாக இருக்கும், சூடான காலத்துல குளிராக இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ரெஃப்ரிஜரேட்டர் தேவையில்லை, நான் நாடினேன் என்றால் இன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன், அல்லாஹ் குன் என்று சொல்லிட்டால் ஆகும். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இவ்வளவு ஏற்பாடு செஞ்சுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தையை வெளியே அனுப்புறான்.
தாயிட வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல இவ்வளவு ரிஸ்க் கூறிய ஏற்பாடு, வெளியே வந்தோடனே உலகத்துல ஆக சிறந்த சாப்பாடு தாய்ப்பால். அது யாரு தந்தது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடு செய்யறார். ரிஸ்க் கூடிய எவ்வளவு ஏற்பாடு. ரப்பே கேட்கிறான், خلقت السماوات والارضين السبع, 7 வானம் 7 பூமியை நான் தான் படைத்தேன். فلم اعي بخلقهن, 7 வானம் 7 பூமியை படைக்கிறதுக்கு அல்லாஹ் சொல்றான், எனக்கு எந்த கஷ்டமும் வரல. افيحييني رغيف عيشك, உனக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பாடு தாரது கஷ்டமா என்று அல்லாஹ் கேட்கிறான். 7 வானம் 7 பூமியை படைக்கிறதுக்கே கஷ்டம் இல்ல, உனக்கு சாப்பாடு தாரது கஷ்டமா? எவ்வளவு அழகா குர்ஆன்லயும் அல்லாஹ் கேக்குறான், அஅன்தும் அஷத்து خلقன் அமிஸ் ஸமா பனாஹா ரஃபஅ சம்கஹா ஃபஸவ்வாஹா வஅக்தஷ லைலஹா வஅக்ரஜ துஹாஹா வல்-அர்த பஅத ذلك دحاها அக்ரஜ மின்ஹா மாஅஹா வமர்ஆஹா. அல்லாஹ் எவ்வளவு அழகா கேக்குறான், أأنتم أشد خلقا أم السماء بناها. ஏ மனிதனே, நீயே யோசிச்சு சொல்லு, 6 அடி உன்னைய படைக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குமா, அல்லது 7 வானங்களை 7 பூமியை படைக்கிறது, அதுல எத்தனையோ பிளானட்ஸ், அதுல எத்தனையோ நட்சத்திரங்கள், அதுல எத்தனையோ படைப்புகள், பூமியில எத்தனையோ படைப்புகள், இந்த வானம் பூமியை படைக்கிறது கஷ்டமா, அல்லது 6 அடி 6 ஃபீட் உன்னைய படைக்கிறது கஷ்டமா என்று அல்லாஹ் கேட்கிறான். எது கஷ்டம்? அல்லாஹ் கொண்டுமே கஷ்டம் இல்ல. சரி, கஷ்டமா இருந்தாலும் வானத்தை படைக்கிறது எனக்கு கஷ்டம் இல்ல, உன்னைய படைக்கிறது 6 ஃபீட், ஊதினா கீழே விழுவோம் நாங்க. அந்த லெவல்ல இருக்கக்கூடிய எங்களை அல்லாஹ் கேட்கிறேன், என்ன கஷ்டம் உன்னைய படைக்கிறதுக்கு? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்கள், அவன் எவ்வளவு சிஃபாத் உள்ளவன், எவ்வளவு ரிஸ்க்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறான், எவ்வளவு கண்ணியமானவன், எவ்வளவு வல்லமும் கூறியவன். அவன் எதிர்பார்க்கிறது என்ன? அடியானே, எனக்கிட்ட மாத்திரம் கேள், வேற யாருக்கிட்ட கேட்காத. இவ்வளோ குதிரத்துள்ள எனக்கிட்ட நீ கேட்காம நீ மஹ்லூக் கிட்ட, அடுத்தவங்களுக்கிட்ட கேட்கிறத நான் விரும்ப மாட்டேன் என்பதுதான் அல்லாஹ்வுடைய பாலிசி. அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹாலே அல்லாஹ் ஓத சொல்றான், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உனக்கு மட்டும்தான் இபாதத் செய்வோம், உனக்கிட்ட மட்டும்தான் கேட்போம், வேற யாருக்கிட்ட கேட்க மாட்டோம் என்று ஃபாத்திஹால ஓத வச்சிருக்கிறான், ஃபர்லாக வச்சிருக்கிறான். ஆனா கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த ரப்போட எவ்வளவு லிங்க் எங்களுக்கு இருக்குது என்று நாம பார்ப்போம். எவ்வளவு சிஃபாத் உள்ளவன், எவ்வளவு அஸ்மாக்கள் கூறியவன். ஒரு ஹதீஸ்ல வருவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய சிஃபாத்களை சொல்லிக் கொண்டே போறான். அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மலிக், அல் குத்தூஸ், அஸ் ஸலாம், அல் முஃமின், அல் முஹைமின், அல் அஸீஸ், அல் ஜப்பார், அல் கஹ்ஹார், அல் வஹ்ஹாப், அர் ரஸாக், அல் ஃபத்தாஹ், அல் அலீம், அல் காபித், அல் பாசித், அல் ஹாஃபில், அர் ராஃபி', அல் முஈஸ், அல் முதில், அஸ் ஸமீ', அல் பஸீர் சொல்லிக் கொண்டே போறான். الأول الآخر الظاهر الباطن البالي المتعالي البر التواب العفو الرؤوف مالك الملك ذو الجلال والإكرام المقسط الغني المغني المانع الضار النافع النور الهادي البديع الباقي الوارث الرشيد الصبور جل جلاله. இவ்வளவு சிஃபாத்களை சொல்லிக் கொண்டே போறான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உள்ளத்துல கையை வச்சு சொல்லுவோம், இந்த சிஃபாத் எவ்வளவு எங்களுக்கு தெரியும், எங்களோட புள்ளைகளுக்கு எவ்வளவு தெரியும். சூப்பர்மேன் தெரியும், பேட்மேன் தெரியும், ஸ்பைடர்மேன் தெரியும், கிரிக்கெட்டர்ஸ் பேர் தெரியும். அல்லாஹ்வுடைய அஸ்மா, அல்லாஹ்வுடைய சிஃபாத் எங்களுக்கு தெரியும். படைத்த ரப்ப விலங்கல்ல. ஆனா இந்த போலர் இவர் எத்தனை விக்கெட் எடுத்திருக்கிறார், எவ்வளவு பெட் பண்ணிருக்கிறார், எத்தனை செஞ்சுரி அடிச்சிருக்கிறார், அவருடைய வாப்பட பேர் என்ன, அப்பட பேரையும் சொல்லுவாங்க, பொண்டாட்டிட பேரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ்க்கு எவ்வளவு சிஃபாத் இருக்குது. அல்லாஹ் அல்லாஹ் தானே ஹஸ்ரத், அல்லாஹ் ஒரு பேர் தானே ஹஸ்ரத், அல்லாஹ் ஒரு சிஃபத் தானே ஹஸ்ரத். இல்ல இல்ல, அல்லாஹ் விளங்கணும்னா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரப்ப விளங்காம இருக்கிறோம். அந்த ரப்புடைய மஹப்பத் இருந்தாதான் அந்த ரப்புடைய குதிரத்தை நாங்க விளங்குறதுக்கு முயற்சி செய்வோம். குர்ஆனை ரிசர்ச் பண்றதுக்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ்வை விளங்குறதுக்கு முயற்சி செய்வோம். அந்த ரப்புடைய மகத்துவம் உள்ளத்துக்குள் இறங்கணுமா இல்லையா? எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் அல்லாஹ்வுடைய மஹப்பத் உள்ளத்துக்குள் உண்டாக்குறது.
அந்த அல்லாஹ்வுடைய லிங்க், அல்லாஹ்வுடைய தொடர்பு உள்ளத்தில் உண்டாக்கி கொள்ளும். எவ்வளவுதான் நாங்க இபாதத் செஞ்சாலும் அந்த ரப்ப நாங்க சரியான முறையில விளங்காம தக்பீரை கெட்டி நின்று கொண்டிருக்கிறது இருக்குது, ஏதோ சடங்காக தான் பேய்த்திருமே. நான் யாருக்கு முன்னால நிக்கிறேன் என்ற சிந்தனை உள்ளத்துல இல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே ஆக முக்கியம் அந்த அல்லாஹ்வுடைய மஹப்பத், அந்த அல்லாஹ்வுடைய வல்லமையை நாங்க சரியான முறையில விளங்குறது. அவன் எவ்வளவு குதிரத்துள்ளவன். ஒரு நாள் ஒரு வாலிபர் வாரார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க, இன்ன அபி யுதீஉ மாலி, யா ரசூலல்லாஹ், என்ற வாப்பா என்ன பணம் எல்லாத்தையும் வீணாக்குறார், கொஞ்சம் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வாப்பாக்கு வர சொல்லுங்க, நாங்க அட்வைஸ் பண்றோம். சொல்லிட்டு போனது மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அனுப்புறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னல்லாஹ யுக்ரிஉக ஸலாம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லிட்டார். இதா ஜாஅக ஷேக் ஃபஸ்அல்ஹு மா காலஹு ஃபீ நஃப்ஸிஹி வ மா சமிஅத்ஹு உதுனாஹு. யா ரசூலல்லாஹ், அந்த வயசாளி வந்தா நீங்க அவர்கிட்ட கேளுங்க, அவருடைய உள்ளத்துல அவர் எதை பேசினாரோ அந்த விஷயத்தை கேளுங்க, அவருடைய காது கூட அது கேட்டிருக்காதுன்னு சொல்றாங்க. அதாவது அவர் உள்ளத்துல என்னமோ யோசிச்சு கொண்டு வாராரு, அவருடைய உதட, அவருடைய லிப்ஸ் அவர் ஒன்றுமே பாவிக்கல, அவருடைய காது கூட கேட்காம உள்ளத்துல அவர் நினைச்சு கொண்டு வார விஷயத்த யார சூழல்ல அவர் வந்தா கேளு. நபியாவும் கன்ஃபியூஸ்ட், என்ன அல்லாஹ் சொல்றான். அந்த வயசாளி வந்து நபியாவை கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கு பிறகு கேட்கிறாங்க, அந்த வயசாலிய பார்த்து, அல்லாஹ் எனக்கு இப்ப சொன்னா ஜிப்ரீல் மூலமாக, உங்களோட உள்ளத்துல நீங்க என்னமோ நினைச்சிருக்கிறீங்களாம், உங்களோட காது கூட அது கேட்டு இல்லையாம், அந்த விஷயத்த சொல்லுங்களேன்னு. அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், உங்களோட விஷயத்துல அல்லாஹ் நாளுக்கு நாள் ஈமான கூட்டுறான் யா ரசூலல்லாஹ், எனக்கும் ரப்புக்கும் மத்தியில் உள்ள விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் யா ரசூலல்லாஹ். நபி அவங்க சொல்றாங்க, கொஞ்சம் செல்லுங்களே. அவர் சொல்றார், கதவுதுக மௌலூதன் வ குன்துக யாஃபிஆ துஅல்லு பிமா அஜ்னி அலைக வ துன்ஹலு இதா ضفتك ليلة بالصقم لم بتي لسقمك إلا صاهرا نتململ كأني أنا المطروق دونك بالذي تركت به دوني فعيني أؤمل مخاف الردى نفسي عليك فإنها لتعلم أن الموت وقت مؤجل. உள்ளத்துல தனக்குள்ள கவலைய மகான் இப்படி செஞ்சிட்டானே என்ற கவலைய கவிதையால படிச்சு காட்டான். என் மகனே, நீ சின்ன காலத்துல வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். நீ ஓடி ஆடி விளையாடுற நேரத்துல குலாம் இருக்கிறதுக்கு உனக்கு பின்னுக்கால ஓடி ஓடி வந்தேன். உனக்கு இரவேல நோய் வந்தா தூங்காம சஹர் வர காட்டி முழிச்சு கண்ணால பாதுகாத்து கொண்டிருந்தேன். என் ஆசை என்னென்றா, உனக்கு சின்ன காலத்துல மௌத்து வரக்கூடாது, நீ பெரிசாகணும், பெரிசாகி என்னைய நல்ல கவனிக்கணும் என்றதை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். فلما بلغت السن والغاية التي إليها مدى ما كنت فيك أؤمل جعلت جزائي غلة وفضالة كأنك أنت المنعم المتفضل. நான் எதிர்பார்த்த அந்த வாலிபத்திலே அடைஞ்சதுக்கு போறோம், என்னோட நல்லா நடக்காம இவ்வளோ கடினமான முறையில நடந்து கொள்றாயே, சல் பல்லெண்டு பாயிராயே, உனக்கு என்னைய வாப்பா போல கவனிக்கலாட்டி ஆக குறைஞ்சது ஒரு அயல் வீட்டுக்காரரை போல, ஒரு நேபரை போல கவனிச்சுடே, இத படிச்சு காட்டுறனே. நம்பி அவங்க அழுறான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நான் என்ன செல்ல வாரேன்டா, அந்த வயசாளி உள்ளத்துல என்ன நினைச்சு கொண்டு வந்தாங்களோ அல்லாஹ் அதை பார்த்து கொண்டிருந்தான், அல்லாஹ் அதை கேட்டுக்கொண்டிருந்தான். வாயால் ஒன்றுமே சொல்லல. நாங்க எல்லாம் 100 பேர் 150 பேர் 200 பேர் இருக்கிறோம் என்று வச்சுக்கொள்வோம். ஒவ்வொருத்தரோட உள்ளத்துல அலீமும் பிதாத்தி சுதூர், ஒவ்வொருத்தரோட உள்ளத்துல என்ன எண்ணங்கள் இருக்குது என்றதை அவன் பார்த்து கொண்டும் இருக்கிறான், கேட்டுக்கொண்டும் இருக்கிறான். கொஞ்சத்துக்கு போறோம், தௌபா என்ற பெயர்ல செய்ய போறோம், அவனுக்கு தெரியும் இவன் எப்படியா அந்த தௌபாவை செய்யறான் என்று. இவனுக்கு வட்டியை இன்னும் விடுற ஐடியாவே இல்லை, ஆனா கைய தூக்கி அல்லாஹ் வண்டி திட்டுறாரு. அல்லாஹ் உள்ளதை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்க்கு வாயில பேசுறத மட்டுமல்ல, உள்ளத்துல என்னென்ன எண்ணங்கள் இருக்குது என்றது அவன் பார்த்து கொண்டும் இருக்கிறான், கேட்டுக்கொண்டும் இருக்கிறான். அவ்வளவு சக்தி வாய்ந்தவன் தான் அந்த அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே இந்த ரப்ப விளங்குறது ஆக முக்கியம். அவன் சமீ என்று சொல்றோம், அவன் பசீர் என்று சொல்றோம். அவன் பார்வை எவ்வளவு கூர்மையானது, அவன் கேள்வி எவ்வளவு கூர்மையானது.
யரா தபீபன் நம்லத்திஸ் சௌதா அலா ஸஹ்ரத்திஸ் ஸம்மா ஃபில் லைலத்தில் துல்மா. கடினமான காட்டுல பகல் நேரத்திலும் இருட்டாக தான் இருக்கும். அந்த கடினமான காட்டுல பகல் நேரத்தில் அல்ல, இரவுடைய நேரத்துல. அப்ப டபுள் இருள். இரவுடைய நேரத்துல கருப்பு கல்லுக்கு மேல நடக்கிற கருப்பு எறும்புடைய கால் அச்ச அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு கண் பார்வை, எவ்வளவு கூர்மையான பார்வை. நாங்க ரப்பு கிட்ட தப்ப பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அடிப்படையான ஒரு விஷயம்தான் ஒரு மனிதன் ரப்ப விளங்குறது. ஏண்ட அல்லாஹ் எவ்வளவு குதிரத்துள்ளவன். எனவே இவ்வளவு சக்தி வாய்ந்த அல்லாஹ்வை வச்சு நாங்க அல்லாஹ்வை மறந்து வேறொருத்தர் கிட்ட கேட்கறது அல்லாஹ் தாங்குவானா? அதான் ஒரு பெரியார் சொல்றார், லா தஸ்அலன்ன பனி ஆதம ஹாஜதன் சலில்லதி அபுவாபுஹு லா யுக்லக. இந்த பனு ஆதம் கிட்ட ஒன்னும் கேட்க போவானா. எவனுடைய வாயல்கள் எப்பயும் திறந்திருக்குமோ அவன் டோ எந்த நேரம் ஓபன் தான். அந்த அல்லாஹ் கிட்ட கேளுங்க. வல்லாஹு யக்துபு இன் தரக்த சுவாலஹு வ பனு ஆதம ஹீன யஸ்அலு யக்துபு. பனு ஆதம் கிட்ட கேட்க கேட்க கேட்க, சன் ஆஃப் ஆதம் கிட்ட கேட்க கேட்க கோபம் வந்துடும். மனைவி கணவன் கிட்ட கூட கேட்டாலும் கணவனுக்கும் கோபம் வரதான் செய்யும். ஏண்டி என்ன தலையோடைய பாக்குறாய், இவ்வளவு எல்லாம் சம்பாதிச்சு தந்தும் போதாதா, இப்படி உன்ட லிஸ்ட நீ கூட்டுறாயன்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ள கொஞ்சம் மனைவி கிட்ட அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருந்தா, கொஞ்சம் உங்களோட வேலையை நீங்க செய்யுங்களே, எனக்கே எல்லாம் வேலையை தாரீங்கன்னு சொல்லுவாங்க. மகன் வாப்பா கிட்ட நேரம் அந்த ஃபீ இந்த ஃபீன்னு சொன்னா, வாப்பா உனக்கு செலவழித்தது போதும், இப்போ உண்ட விஷயங்களை நீயே கொஞ்சம் தொழிலொன்று பார்த்து செஞ்சு கொண்டா நல்லன்னு சொல்லுவான். பொஸ் கிட்ட வந்து வேலை செய்யறவர் கேட்டா, அடி உனக்கு ஜகாத்தாலையும் தந்தவா, இதுக்கு போற சம்பளத்தையும் தந்து ஜகாத்தையும் தந்து வேற என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறான்னு சொல்லுவான். மனிதன் கிட்ட கேட்க 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 எப்ப சரி கோபம் வரதான் செய்யும். ஏதோ ஒரு கட்டம் வந்து அதுக்கு பிறகு அவர் டொலரேட் பண்ண மாட்டார், அதுக்கு பிறகு ஏற்றிதான் வரும். ஆனா அல்லாஹ் எப்படியா கொண்டவன் என்றா, ஹதீஸ்ல கூட நபி அவங்க சொன்னாங்க, மல்லம் யஸ்அலில்லாஹ் யக்துபு அலைஹி. யார் அல்லாஹ் கிட்ட கேட்கலையோ அல்லாஹ் கோபப்படுவான். ஏன் எனக்கிட்ட கேட்காம இருக்கிறாய், ஏன் வேறவங்களுக்கிட்ட கேட்கிறாய், எனக்கிட்ட கேளு என்பதுதான் அல்லாஹ்வுடைய பாலிசி. எனக்கிட்ட கேளுங்க, வேற யாருக்கிட்ட கேட்கவானா? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இவ்வளவு குதிரத்துள்ள அல்லாஹ் ஒவ்வொரு அடியான எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த அடியான் என்னின் பக்கம் எப்ப திரும்புவார்? இவ்வளவு எல்லாம் ஏற்பாடு செஞ்சு, இவ்வளவு எல்லாம் படைத்து பரிபாலித்து போஷித்து ரிஸ்க் தந்து, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த ரப்புக்கு இபாதத் செய்யாம அந்த ரப்ப மறந்துட்டோம் என்றா யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு உறுப்புகளும் எவ்வளவு பொறுமதியானது. அல்லாஹ் அக்பர். எத்தனையோ பேஷண்ட்ஸை பார்த்தோம், கிட்னி ஃபெயில் என்று சொல்றாங்க, கேன்சர் என்று சொல்றாங்க, அந்த நோய் என்று சொல்றாங்க, இந்த நோய் என்று சொல்றாங்க. ஒவ்வொரு நியமத்தும் எவ்வளவு பொறுமதியானது என்று பாருங்க. ஒரு கிட்னி ஃபெயில் ஆகினா எவ்வளவு மில்லியன் கணக்கு சல்லி செலவழிக்கணும். ஆனா எல்லாத்தையும் அல்ல எங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜாக தந்து இந்த உடம்பால சுஜூத் செய்ய என்று சொன்னா நாங்க செய்யாம இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, துனியா 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 என்று ஓடுறோம். இந்த துனியால நாங்க பெருசா என்ன பார்த்தோம் என்று சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்வை மறந்து சம்பாதிச்ச துனியா, அல்லாஹ்வை மறந்து சம்பாதிச்ச துனியா. யாரு சரி கையை தூக்கி சொல்லுங்க பாப்போம், மாஷா அல்லாஹ் நான் இந்த தொழுகை எல்லாம் மிஸ் பண்ணி இந்த நோம்பெல்லாம் கொஞ்சம் அமல்களை குறைச்சி சம்பாதிச்ச சுட்டி ஒவ்வொரு மாசமும் அல்ல எழுதினதுக்கு பார்க்க ஒரு 100 பவுண்ட் சம்பாதிக்கிறேன். யார் சரி இருக்கிறாங்களா சொல்றதுக்கு? தொழுகை கொஞ்சம் முன்பின் ஆக்கி கொண்டு குரானுக்கு கொடுக்குற டைம் கொஞ்சம் குறைச்சி, கடைக்கு கொடுக்குற டைம், டியூட்டிக்கு கொடுக்குற டைம் கூட்டின சுட்டி 100 பவுண்ட் மாஷா அல்லாஹ் அல்ல எழுதினதுக்கு பார்க்க கூட கிடைக்குது, அல்ல எழுதினதுக்கு பார்க்க கூட கிடைக்குது என்று சொல்ற யாரு சரி இருக்கிறாங்களா? யாருமே இல்லை. உலகத்தை பெரட்டி சம்பாதிச்சாலும் சரி, அவன் எழுதினதுக்கு பார்க்க ஒரு பெனியும் கிடைக்காது, ஒரு பவுனும் கிடைக்காது, ஒரு ருபியும் கிடைக்காது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, வித்தியாசம் என்னென்றா, ஒரு கோழி இருக்குது, கோழி. அந்த கோழிக்கு ஒரு புடி நெல் எடுத்து அந்த கோழிக்கு முன்னால வச்சா 2 நிமிஷத்துல திண்டு முடிஞ்சு. ஏன்? கோழிக்கு முன்னால இருக்கு. அதே ஒரு புடி நெல் எடுத்து, குவான்டிட்டியில எந்த வித்தியாசமும் இல்லை, அதே ஒரு புடி எடுத்து முன்னுக்கு வைக்காம தூவி விடுங்க பார்ப்போம். கொஞ்சம் காணுல பேத்து போலும், கொஞ்சம் நஜிஸ்ல பேத்து போலும், கொஞ்சம் சேத்துல பேத்து போலும், ஒன்று நாயிட கால் கிட்ட போகும், பூனைட கால் கிட்ட போகும். இந்த 5 நிமிஷத்துல திண்ட அதே குவான்டிட்டிய இப்ப தின்றதுக்கு 1/2 hour போகும்.
காணுல போகணும், சேத்துல போனா சேறுபடும், நஜிஸ்க்கு போனா நஜிஸ் படும், நாயிட கால் கிட்ட போயிட்டு நாய் பவுன்னு சொன்னா இவருக்கு உள்ளத்துல பயம் வரும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உலகத்தில் அல்லாஹ் அளந்த ரிஸ்க எந்த சந்தேகமும் இல்ல தந்தே தீருவான். ஆனா தார முறை கொஞ்சம் வித்தியாசம். நீங்க எனக்கு இபாதத்துக்காக வேண்டி நேரம் காலங்களை ஒதுக்குங்க, உங்களுக்கு சீமான் தனத்து உள்ளத்துல தாரேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். துன்யாவை லேசாக்கி தாரேன். அல்லாஹ் எப்படி தருவான் என்றா, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த கோழிக்கு முன்னால வச்சதை போல லேசாக தந்துடுவான். ஆனா அல்லாஹ்வை மறந்துனாங்க, அல்லாஹ்வை மறந்து எப்ப நாங்க துனியாவுக்கு பின்னால ஓடுவோமோ அந்த கோழிக்கு தூவி விட்ட மாதிரி அல்லாஹ் தூவி விட்டுடுவான். இப்ப என்ன செய்யணும்? கொஞ்சம் பகா ஒன்று கொடுத்தாதான் பிஆர் பாஸ் ஆகும் போல விளக்குது. இந்த நாட்டில் இருக்கிறேன்னா வட்டி எல்லாம் ஹலால், இனி வட்டிக்கு நாங்க போகாம மேலதே. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த கோழி நஜிஸ்ல போன மாதிரி நாய்கிட்ட போயிட்டு நாய் கொலைக்க நாயிட இதுல பயம் உள்ளத்துல வந்த மாதிரி சிலவங்க சொல்ற, ஹசரத் பெய்து குளம் மேலா இருந்து குளம் மேலா ஹசரத், டென்ஷன்ல தான் இருக்கிறேன் ஹசரத். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இவ்வளவுதான் இருந்தும் அல்லாஹ் எழுதினதுக்கு பார்க்க கூட சரி கிடைக்குதா? காணல பெய்து கொண்டு, சேத்த பூசிக்கொண்டு, நஜிஸ்ல பெய்து கொண்டு, இவ்வளவு எல்லாம் நஜிஸும் பூசிக்கொள்றோம், வட்டிலையும் சிக்கிக் கொள்றோம், பகாவையும் கொடுக்கிறோம், எல்லாம் ஹராத்த செஞ்சு அல்லாஹ் எழுதினதுக்கு பார்க்க ஒரு சதம் கூட கிடைச்சா. அததான் ஹதீஸுல் குத்ஸில் அல்லாஹ் தெளிவாக சொல்றான், வ இன் குன்த லம் தர்த பிமா கஸம்துஹு லக். எவ்வளவு எழுதினேனோ இது போதான்னு நினைச்சு துனியா துனியா என்று அளந்துட்டாய், நீ ஓடினாய் என்றால் அல்லாஹ் சொல்றான், ஃபவ இஸ்ஸதி வ ஜலாலி ல உஸல்லிதன்ன அலைக துன்யா. அல்லாஹ் சொல்றான், என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக சத்தியமாக சொல்றேன், உன்னின் மீது துனியாவை சாட்டிடுவேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். தர்கது ஃபீஹா ரகதல் வுஹூஷி ஃபில் பரியா. மிருகங்களை போல உன்னை இந்த உலகத்தில் அலைய வைப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ثم لا تجد لك الا ما قسمته لك. எவ்வளவுதான் நீ அலைஞ்சாலும் திரிஞ்சாலும் உலகம் பூரா சுத்தினாலும் நான் எழுதினதுக்கு பார்க்க ஒரு பெனி ஒரு பவுண்ட் கிடைக்காதுன்னு அல்லாஹ் சொல்றான். வகுந்த இந்தி மஸ்மூமா, எனக்கிட்ட ஒரு இழிவான அடியானாக பேய்த்திடுவா என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்க உலகத்துல நாங்க விரும்பின வாழ்க்கை வாழ்ந்த என்று வச்சாலும் கூடின ஒன்றுமே கிடைக்காது, எழுதினது கிடைக்கும். ஆனால் அல்லாஹ் உலகத்துல சீரழிய வைப்பான், ஹராத்துல விழுந்துடுவான், பகா கொடுக்க வைப்பான், வாழ்க்கையில சிக்க வைப்பான். இதுதான் கடைசிக்கு நடக்கும். செலவங்க இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, தொழிலே ஹராம் தான், ஆனா இன்கம் சும்மா லேசா கிடைக்குது. இந்த ஹஸ்ரத் சொன்ன கேட்டகரியில நாங்க இல்லைன்னு சொல்லுவாங்க சிலவங்க. நாங்க தடமாறுற இல்லை, வட்டி தான், ஆனா தடமாற்றம் ஒன்றும் இல்லை, கூலா வந்து கொண்டுதான் இருக்கிறது, எந்த தடமாற்றமும் இல்லை. அது சொல்லி தடமாற்றம் இல்லாத சுட்டி அல்லாவோட நாங்க லீக் வச்சுதான் இருக்கிறோம். தொழுது கொள்றோம் தானே, ஹஜ்ஜையும் செஞ்சு கொள்றோம் தானே, வருஷம் வருஷம் உம்ராக்கம் பேத்து கொள்றோம் தானே. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜி செய்யறோம், உம்ராக்கு மேல உம்ரா செய்யறோம், வட்டியை இன்னும் விட இல்ல, டெலிவிஷனை இன்னும் விட இல்ல, பாவத்தை இன்னும் விட இல்ல, பொய்யை இன்னும் விட இல்ல, பிரைபரியை இன்னும் விட இல்ல, பகாவை இன்னும் விட இல்ல, மியூசிக்கை இன்னும் விட இல்ல, மஹரமுடைய விஷயத்துல பேணுதல் இல்ல, இன்னும் ஹராத்தில் இருக்கிறோம். ஆனா ஸ்மூதா வந்து கொண்டுதான் இருக்குது. நாங்க நீ நல்ல விஷயங்களை செய்யற சுட்டி அல்லாஹ் எங்களோட முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். இல்ல இல்ல இல்ல, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல தெளிவாக சொன்னாங்க, சில கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க, பாவத்துல தான் இருப்பாங்க, ஆனா அவங்களோட இன்கம் சோர்ஸ் ஸ்மூதா வந்து கொண்டிருக்கு. இதா ரஅய்தல்லாஹ யுஅதில் அப்த அலா மஆசிஹி மா யுஹிப்புஹு மினத் துன்யா. தெளிவான வார்த்தை, எவ்வளவு தெளிவென்று பாருங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா ரஅய்தல்லாஹ யுஅதில் அப்த அலா மஆசிஹி மா யுஹிப்புஹு மினத் துன்யா. ஒரு மனிதன் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறான், அவன் பாவியாக இருக்கிறான், அல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறான், தொழிலே ஹராமான அமைப்புல தான் இருக்கிறான், ஆனா அவர் விரும்பக்கூடிய எல்லாமே அல்லாஹ் கொடுத்து கொண்டும் இருக்கிறான். இப்படி ஒரு அடியான பார்த்தா நீங்க ஏமாற வானம் என்பதாக நபி அவங்க சொல்றாங்க. நாங்களும் செல்லதுக்கு யோசிப்போம், ஹஸ்ரத் நான் ஹராம் ஹராம் என்று சொல்லி எத்தனையோ தொழிலில் இருந்து தூரமாகி சின்ன இன்கம் பாருங்க, தொழுது தொழுது நெத்தி எல்லாம் கலந்து போய்த்து அவன் ஹராத்தில் இருக்கிறான் ஹஸ்ரத், ஆனா எவ்வளவு நல்லா இருக்கிறான் ஹஸ்ரத் என்று சொல்லுவான். சரிதான்?
அவன் எவ்வளவு நல்லா இருக்கிறான் ஹஸ்ரத், பார்க்கக்குள்ள கவலை ஹஸ்ரத், அல்ல எங்களை இப்படி வச்சு அவன் அப்படி வச்சிருக்கிறார். இந்த ஆட்களை பார்த்துதான் நபி அவங்க சொன்னாங்க, நீங்க கவலைப்பட வேணாம், அவரை பார்த்து நீங்க ஏமாற வேணாம். நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அந்த அடியான உட்டு பிடிக்க போறான், உட்டு பிடிக்க போறான். மீன் பிடிக்க போற நேரத்துல பிலிபித்து இருக்குது, சிங்களத்தால பிலிபித்துன்னு சொல்லுவாங்க, தெரிந்த பிலிபித்து. மீனுக்கு போட்டு நல்ல ஒரு பூச்சி ஒன்று போட்டு மீன் கடிச்ச உடனே யாரும் இழுத்து எடுக்கிறாங்க இல்லை, மீன் கடிச்சா கொஞ்சம் லூஸ் விட்டுரு. ஏன் லூஸ் விட்டுற? கொஞ்சம் இழுத்து கொண்டு போகட்டும், இன்னும் கொஞ்சம் லூஸ் விட்டுற. ஏன் பெய்த்து ஒரு கட்டம் வர கொக்க மாட்டினா அதுக்கு போற வெளியே வர. அது லூஸ் விட்டுறது இறக்கத்துலயா? லூஸ் விட்டுறது இறக்கத்துல இல்ல, லூஸ் விட்டுறது பிடிக்கிறதுக்காக. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஆடோண்டு வருவது குறபான கூட்டுங்க, நல்ல புல்ல கொடுக்குறோம். ஏன்? கொஞ்சம் கொளுத்து வரட்டும் என்னதான். வீட்டுல உள்ள எலிக்கு 2 வைக்கிறோம். இங்க எலி இருக்குதா? இங்க வெளி இருக்குதா? ஸ்ரீலங்கால இருந்து அந்த எலிக்கு 2 வைக்கிறோம். பொடிச்சு இறைச்சி கொண்டு வைக்கிறேன், இறக்கத்துல வைக்கிறோம். இறக்கத்துல இல்ல, நல்ல தின்ன சாவு வேண்டுதான் செத்து போய்க்குது. அத மாதிரிதான் வட்டில் ஒருத்தருக்கு நல்ல வந்து கொண்டிருக்குது. அவர் சொல்றாரு, அப்பயொக்கமா சந்தோஷத்தமாயி அப்படி கிசி பிராப்ஸ்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் கொழுக்க விடுறான், நல்ல கொழுத்துட்டு வா. அதுக்கு பின்னால நபி அவங்க குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுறாங்க, ஃபலம்மா நஸூ மா துக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை. இந்த ஹதீஸ சொன்னதுக்கு பின்னால நபி அவங்க குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காட்டுறாங்க, ஃபலம்மா நஸூ மா துக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை. யாரெல்லாம் உலகத்துல எங்களைய மறந்து வாழ்றாங்களோ, கண்ட மாதிரி வாழ்றாங்களோ, ஹராத்த செஞ்சு கொண்டிருக்கிறாங்களோ, அவங்களுக்கு எல்லாம் வாயல்களும் திறந்து தருவோம் என்பதாக அல்லாஹ் சொல்ல, ஓபன் பண்ணி தருவோம். சரி, ஆனா பரக்கத் என்ற வார்த்தை அல்லாஹ் பாவிக்கல. மூமின்களுடைய விஷயத்துல அல்லாஹ் சொல்றான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனூ வத்தகௌ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்ض. மூமின்களுடைய விஷயத்துல அல்லாஹ் சொல்றான், வானம் பூமியுடைய பரக்கத்துடைய வாயல்களை திறப்போம் என்று. பாவியுடைய விஷயத்துல அல்லாஹ் பரக்கத் என்ற வார்த்தை பாவிக்கல. அல்லாஹ் சொல்றான், ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை. எல்லா விடயங்களுடைய வாயல்களை திறந்து கொடுப்போம். எந்த அளவுக்கு கொடுப்போம் என்றா குர்ஆன்ல தெளிவாக அல்லாஹ் சொல்றான், ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது. அவனுக்கு கொடுக்கப்பட்டதை வச்சு அவன் சந்தோஷப்படுவான். வட்டில கொளுத்து, நல்ல கொளுத்து சொல்றார், அல்லாஹ் என்ன முகத்தை பார்க்கிறான். ஆறதே தூள் பிசினஸ்ல, ஆனா சொல்றார், அல்லாஹ் எங்க முகத்தை பார்க்கிறான். பரக்கத் ஒரு வீடு 2 வீடு ஆகிச்சு, 2 வீடு 3 வீடு ஆச்சு. நாங்க மதரசாக்களுக்கு சப்போர்ட் பண்றோம் என்று சொல்லிக் கொள்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது. நாங்க கொடுக்கப்பட்டதை விட்டு வெச்சு அவன் சந்தோஷப்படுவான். அல்லாஹ் சொல்றான், அஹதனாஹும் பக்ததன் ஃபஇதாஹும் முப்லிசூன். திடீரென்று அவனை நாங்க பிடிப்போம், அந்த பிலிபித்த கொக்க மாட்டின மாதிரி. திடீரென்று அவனை நாங்க பிடிப்போம், அந்த நேரத்தில் அவன் தடமாறுவான். தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, தௌபாவை கூட அல்லாஹ் நசீபாக்காம திடீரென்று மௌத்தாக்குவான். அதுக்கு பிறகுதான் அவருக்கு கியாமத் உண்டாகும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே நாங்க ஹராத்த செஞ்சு எங்களுக்கு ஸ்மூத்தா வந்து கொண்டிருக்குது என்றதை வச்சு அல்லாஹ் மூத்த பார்த்தான்னு நினைக்க வானம், அல்லாஹ் விட்டு பிடிக்க போறான் என்றதை விளைக்கணும். எனவே எதிர்பார்க்கறது என்ன? எல்லாம் பாவங்கள்ல விட்டுட்டு எல்லாம் தௌபா செய்யறோம். ரப்பே யால விட்டு பிடிக்கிறது இருக்குது, இங்க அதாபு கிடைக்கிறது பரவாயில்ல, விட்டு பிடிச்சா தௌபா இல்லாம அல்லாஹ் மௌத்தாக்கிட்டான் என்றா எவ்வளவு பயங்கரமான நிலைமை என்று யோசிச்சு பாருங்க. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உலகத்தில் ஒரு மனிதன் வாழக்கூடிய நேரத்துல பாவங்கள்ல இருந்து தூரமாகிறது ஆக முக்கியம். ஏன் அல்லாஹோட யுத்தம் செய்யறது போல அல்லாஹ்வுக்கு எதிர்ப்பா இவ்வளவு குதிரத்துள்ளவனுக்கு முன்னால நாங்க எப்படி நின்று பிடிக்க போறோம்? அவனுக்கு மாற்றம் செஞ்சு உலகத்துல எங்க நிம்மதி வரப்போகுது? அவன் நிச்சயமாக சத்தியமாக கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மாற்றம் செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் ஒரு நிம்மதியை தர மாட்டான். நிம்மதி இல்லாம போயிடுச்சு. அவன் எதிர்பார்க்கிறது என்ன? இந்த குறுகிய கால துனியாவுடைய வாழ்க்கையில் எனக்கு வழிபடு,
ஒவ்வொன்றும் நிச்சயமாக சொல்றேன், பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான். ஒவ்வொரு நாளும் மௌத்தின் பக்கம் வைத்துக் கொண்டே இருக்கிறோம். யாருக்கும் சொல்லல, வர வர எனக்கு வயசு கூடுது, அதோட என் ஆயுள் கூடுது என்று சொல்லலுமா? ஒவ்வொரு நாளும் கபரின் பக்கம் போறோம். அந்த கபருக்கு என்ன சேர்த்திருக்கிறோம் என்றதை தான் யோசிப்போம். எவ்வளவு எல்லாம் சம்பாதிச்சாலும் ஹலாலோ ஹராமோ அல்லாஹ் மறந்து நாங்க சம்பாதிச்சா, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அதுல ஒரு பரக்கத்து இல்ல. ஒரு நாளைக்கு எல்லாம் விட்டுட்டு போக போறோம். இந்த சொத்துகளால் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. அதான் ஒரு பெரியார் சொல்றார், மிலே खाक में अहले शाह कैसे कैसे मकी हो गई लामका कैसे कैसे मिले खाक में अहले शाह कैसे कैसे. உருதுல खाक என்று சொன்னா மண்ணுக்கு சொல்றது, அஹ்லே ஷா என்று சொன்னா பெரிய பெரிய அந்தஸ்துக்குரிய மக்கள் இப்ப எங்க இருக்கிறாங்க? மண்ணுக்குள்ள இருக்கிறாங்க. மண்ணுக்குள்ள மக்கி ஹோ கயி லாமகா கேசே கேசே. மக்கி என்று சொன்னா பெரிய பெரிய பங்களோக்களுக்கு சொந்தக்காரர். கேட்டா சொல்லுவார், எனக்கு இந்த லண்டன்லயும் ஒரு வீடு ஒன்று இருக்குது, எனக்கு மான்செஸ்டர்லும் ஒரு வீடு ஒன்று இருக்குது, ஸ்ரீலங்காலும் எனக்கு ஒரு வீடு ஒன்று இருக்குது, வெக்கேஷன்ல நான் வந்து நுவரெலிக்கு தான் போறேன், அங்கும் ஒரு பங்களோ ஒன்று இருக்குது. 4-5 பங்களோ. மௌத்தாயினா எந்த பங்களோல இவர் அடக்குவோம்? எந்த பங்களோ நடக்குவோம்? மக்கி ஹோ கயி லாமகா கேசே கேசே. பெரிய பெரிய பங்களோக்களுக்கு சொந்தக்காரன் பங்களோ இல்லாம வீடு இல்லாம கபருக்குள்ள போய் சேர்ந்துட்டார். ஹுவே நாமவர் பேனிஷா கேசே கேசே ஜமீ கா கயி ஆஸ்மா கேசே கேசே. ஹுவே நாமவர். சிலவங்க சொல்லுவாங்க, அந்த ஏரியால போய் சும்மா என்ன பேரை சொல்லி பாருங்களேன், தெரியாத யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா ஒரு கட்டம் வரும், மௌத்தாகினா அவனோட பேரையும் சொல்ல மாட்டாங்க. ஜனாசா எத்தனை மணிக்கு எடுக்கிற, மையத்தை எத்தனை மணிக்கு எடுக்கிற, அவனோட பேருக்கே இடம் இல்லாம பேசுற. ஜமீகா கயி ஆஸ்மா கேசே கேசே. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வானத்துல பறக்கக்கூடிய மக்கள் என்னைய விட்ட ஆளில் என்று சொன்னவங்க இப்ப கபருக்குள்ள புழு பூச்சிகள் அவங்கள சாப்பிட்டு கொண்டிருக்கு. அதான் ஹகீகத். நாங்க விரும்பியோ விரும்பலையோ, என்ன லண்டன்ல மௌத்தாகினா அல்லது யூகேல மௌத்தாகினா கபர்ல கொஞ்சம் தலவாணி மாதிரி இருக்குமா? யாரும் சரி சொல்லுவாங்களா? அப்படி இல்ல இல்ல, எல்லாம் உண்டு. இந்த யூகே சொல்லி கொஞ்சம் லக்ஸரி, இங்க எல்லாம் ஊடுவல் பசந்தா இருக்குது. அந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் மாதிரி இல்லை, எல்லாம் பசந்தா இருக்கிற சுட்டி கபரும் கொஞ்சம் லக்ஸரியா தான் இருக்கு. யார் சரி அப்படி சொல்லலுமா? எவ்வளவு பெரிய உலகத்தை ஆட்சி செஞ்சவனாக இருந்தாலும் சரி, கபருக்கு போனா மண்ணோட மண் தான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அதான் அந்த பெரியார் சொல்றார், ஹாஜா அசீசுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, அஜல்னே ந சோடா ந கிஸ்ரா ந தாரா இசி சே சிகந்தர் சஃபாத்திஹ் பிஹாரா. அஜல்னே ந சோடா ந கிஸ்ரா ந தாரா. கிஸ்ரா தாரா என்று சொல்றது பெரிய பெரிய அரசர்கள். மவுத் என்றது இருக்குதே, இந்த பெரிய பெரிய அரசர்களை கூட விட, அவங்க காபிர்களாக இருக்கட்டும், எந்த அரசனையும் விட இல்ல. இசி சே சிகந்தர் சஃபாத்திஹ் பிஹாரா. சிகந்தர் என்று சொன்னா ஒரு முஸ்லிம் முஜாஹித். அவர் போற நாடுகள்ல வெற்றி கிடைச்சு கொண்டே இருந்துச்சு. அவருக்கு ஃபாத்திஹ் என்று சொல்லுவாங்க, வெற்றியாளர். அந்த சிகந்தர் யுத்தம் செஞ்சு எத்தனையோ நாடுகளுக்கு அவர் சொந்தக்காரர் ஆகிட்டார். ஆனாலும் மௌத்தோட யுத்தம் செஞ்சு அவரும் ஃபெயில் ஆகிட்டார், அவரும் கபருக்குள்ளதான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, யாருக்கு சொல்லேனும் நாங்க மௌத்தாக மாட்டோம், நாங்க மௌத்தையும் வெற்றி பெறுவோம், நாங்க மௌத்த பயந்து ஸ்ரீலங்கா விட்டு யூகே வந்திருக்கிறோம், எனவே யூகேக்கு மலக்குள் மௌத்துக்கு வரையலான்னு யாருக்கு சொல்லேனும்? வேண்டிய இடத்துல போனாலும் அந்த மலக்குள் மௌத் வந்தே தீருவாங்க. நாங்க தயாரான்னு மட்டும்தான் பார்ப்போம். திடீரென்று அல்லாஹ் பிடிச்சிட்டான் என்றா, இப்ப நான் கபருக்கு போனா ஏண்ட கபர் சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக இருக்குமா, நரகத்துடைய படுகொலியாக இருக்குமா? என்னுடைய இன்கம் ஸ்டேட்டஸ பத்தி அல்லாஹ் கேட்டான் என்றா, அல்லாஹ் எப்படி ஜவாப சொல்றது? இவ்வளோ ஹலால் யா அல்லாஹ், இவ்வளோ ஹராம் யா அல்லாஹ், இப்படி பகா யா அல்லாஹ், இப்படி ஹலால், எப்படி நாங்க அல்லாஹ்க்கு சொல்ல போறோம்? ஒவ்வொன்றுக்கும் அக்யூரேட்டாக நாங்க அக்கவுண்ட்ஸ் காட்டதான் ஓடும். அல்லாஹ் நாங்க தான் காட்டாட்டியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரகீப் அதீத் மூலமாக எல்லாம் எழுதி கொண்டே தான் இருக்கிறார். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வளவு தெளிவாக சொல்றான், ஒரு வார்த்தை பேச மாட்டீங்க, ரகீப் அதீதுக்கு தெரியாம என்பதாக அல்லாஹ் சொல்றான்.
அவங்களுக்கு தெரியாம ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லலாம். فكيف تفرح في الدنيا وزينتها من يعد عليها اللفظ والنفس. ஒரு பெரியார் சொல்றார், உலகத்தில் எப்படி நீ சந்தோஷமா இருக்க போறாய், ஒவ்வொரு மூச்சு உன்னுடைய ஒரு பேச்சு எழுதப்படுவது என்பதாக. மூச்சு விட்டா போதும், அந்த மூச்சு விட்டுற நேரத்தில் என்ன செய்யறான் என்றதை மலாய்க்காமார்கள் எழுதி கொண்டேதான் இருக்கு. எல்லாம் மார்க் பண்ணப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றான் என்றா, ஒவ்வொருத்தருடைய ரிப்போர்ட்டை ஓலெவல் செஞ்சு ஏலெவல் செஞ்சதுக்கு போறோம் ரிப்போர்ட்டை கையில தார நாள் இருக்குது, கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நாள். குர்ஆன் அல்லாஹ் தெளிவாக சொல்றான், இக்ரா கிதாபக கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. நீங்களே உங்களோட ரிப்போர்ட்டை வாசிச்சு பாருங்க. நீங்க நல்லவனா கெட்டவனா, சொர்க்கவாதியா நரகவாதியா, நீங்களே யோசிச்சு முடிவு செய்யுங்க. அவர் பாவி பாவி பட்டோலைய திறந்து பார்த்து அவர் தலையில கைய வைப்பார். ஓ وما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها. அத பார்த்துட்டு உள்ளத்தால நினைப்பாரு, இது புதுனமான புஸ்தகமா இருக்குதே, இதுல சின்னது பெரியது ஒன்றும் விடுபட்டில்லே. அடே நோனக்கு தெரியாம நான் செஞ்ச பாவம், மாப்பிள்ளைக்கு தெரியாம நோனா செஞ்ச பாவம், பிள்ளைகளுக்கு தெரியாம உம்மா பாப்பா செஞ்ச பாவம், உம்மா பாப்பாக்கு தெரியாம மகன் மகள் செஞ்ச பாவம், அடே யாருக்கும் தெரியாம பெட்டுக்குள்ள போய்த்து செஞ்ச பாவம், யாரும் இல்லாத நேரத்துல இன்டர்நெட் கஃபேக்கு போய்த்து சைட்ல பார்த்த ஃபில்டி சைட்டுடைய பாவம், அடே எல்லாமே இதுக்குள்ள வந்திருக்குது, எல்லாமே இதில் எழுதப்பட்டிருக்குது. ஆச்சரியப்படுவார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் நீதமானவன். ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளும் வரை அல்லாஹ் அந்த மனிதனை நரகத்துல போட மாட்டான். இவ்வளவு எல்லாம் காட்டினதுக்கு போறோம், பாவி என்ன தெரியுமா சொல்லுவான்? ஸ்ரீலங்கால வெளிக்கடை பிரிசன்ல போயிட்டு பயான் ஒண்ணு செஞ்சோம். பயான் முடிஞ்ச போறோம், தெரிஞ்சவங்களும் இருந்தாங்க பிரிசனுக்குள்ள. பயான் முடிஞ்ச போறோம் கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த ஹஸ்ரத் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ஹஸ்ரத், இங்கேயோ போற ஒருத்தன் தூள் பேக் கொண்டு ஏன் ஆட்டக்குள்ள இருந்து என்னைய போட்டுட்டா உள்ளுக்கு கேட்கவே இல்லை. உங்களுக்கு கிட்ட இருக்கிறவங்க யாருமே சொல்ற இல்ல, நான் குற்றம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறேன் ஹஸ்ரத், அப்படி சொல்ல மாட்டான். குற்றத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு தயார் இல்ல, பாவி ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஹதீஸ்ல நபி அவங்க சொல்றாங்க, பட்டோலையில தெளிவா பிளாக் அண்ட் ஒயிட்டா எழுதப்பட்டிருக்குது. ஆனா என்ன தெரியுமா செய்வான்? யாரா இது பிழை எழுதப்பட்டிருக்குது. கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன். அடே சங்கையான மலாயிகாமார்கள் எழுதினது, நீங்க செஞ்சதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாங்க. இல்ல இல்ல, இந்த மலாயிகாமார்கள் போய் எழுதியிருக்கிறாங்க என்ன மறந்துடுவோம். எப்படி இருக்கும்? போலீஸ்காரன் என்ன ஷுவரா கண்ணத்துக்கு ரெண்டு அடிச்சு அப்படி செஞ்சதை செஞ்சுட்டு மறுக்க வாரியா உடனே அந்த என்ன கேமரா, என்ன கேமரா, சிசிடி கேமராவால பிடிச்சி கேமரா போய் சொல்லுதுன்னு சொல்றியான்னு கேட்போம். சரிதானே? அது மாதிரி தானே மலக்குமார்கள் பார்த்து உங்களோட இருந்தவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. இல்ல இல்ல, இந்த சிசிடி கேமரா பீலைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆனா அல்லாஹ் நீதமானவன். நீ ஏற்றுக்கொள்ள மாட்டியா? இல்லையா? அல்லாஹ் நரகத்துக்கு போட மாட்டான். நரகத்துக்கு யாருமே எனக்கு அநியாயம் செய்யப்பட்டிருக்குது பாருங்கள், எனக்கு நரகம் போ சொல்லி இருக்குது, லாயர்மார்களை தேடி கேஸ் போடணுமா, ஒன்றும் செய்யல. யாரும் அப்படி நரகத்துக்கு போக மாட்டாங்க. நரகத்துக்கு போகக்கூடிய ஒவ்வொருத்தனும் நான் பாவி, இதுக்கு தான் தகுதி என்று தான் போவான். அல்லாஹ் அவ்வளவு நீதமானவன். அல்லாஹ் சொல்லுவான், நடி மலக்குமார்கள் பொய் எழுதியிருக்கிறாங்க. யார்? அல்லாஹ் இரண்டாவது சாட்சியை கொண்டு வருவான். இரண்டாவது சாட்சி குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்றான், இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها. கியாமத்துடைய நாள் பூமி அல்லாஹ் பேச வைப்பான். எந்த இடத்துல பாவத்தை செஞ்சாயோ அந்த பூமி பேசுறதுக்கு ஆரம்பிக்கும். லண்டன்ல செஞ்சாலும் சரி, மான்செஸ்டர்ல செஞ்சாலும் சரி, ஸ்ரீலங்கால செஞ்சாலும் சரி, எங்க செஞ்சாலும் பூமி பேசும். யா அல்லாஹ், இந்த மனிதன் ஏண்ட முதுகுக்கு மேல மான்செஸ்டர்ல இந்த தியேட்டருக்குள்ள இந்த படத்தை பார்த்தான். யாரு பேசும்? பூமி பேசும். ஒவ்வொரு பாவத்தை பத்தி பூமி பேசுற நேரத்துல எவ்வளவு சஹீஹ் புகாரி மாதிரி அவ்வளவு எவிடன்ஸ் அல்லாஹ் தாரான். ஆனா பாவி எவ்வளவு கெட்டவன் என்றா ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, இதையும் மறுத்துடுவான். மிஷ்காத்ல வரக்கூடிய ஹதீஸ்,
சொல்லுவான், லண்டனா, மென்செஸ்டரா? யால நீயே சொல்லு, யால நீ என்னைய ஸ்ரீலங்கால தானே பிறக்க வச்சாய், மென்செஸ்டர் எனக்கு தெரியாது, அப்படி இருக்குதா என்று கேட்போம். அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். லண்டனா, அது எங்க இருக்குது உலகத்துல என்று கேட்பான். மறுப்பான். அந்த பூமி பேசக்கூடிய அந்த ஒவ்வொரு எவிடன்ஸ் அவன் மறுத்து பேசும். ஏற்றுக்கொள்வியா? இல்லையா? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்றான். மூணாவது சாட்சியாக அல்லாஹ் கொண்டு வருவான். எதை கொண்டு வருவான்? வலமையா ஓதுற சூரத்து யாசீன்ல அல்லாஹ் ஏன் சொல்லியிருக்கிறான் என்றா, மௌத்துக்கு முன்னால தயாரிப்பு செஞ்சுக்கோ. சூரத்து யாசீன்ல அல்லாஹ் சொல்றான், அல்-யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். இன்றைய நாளோட வாய்க்கு நாங்க சீல் அடிச்சிடுவோம். வ துகல்லிமுனா ஐதீஹிம், உங்களோட கைகள் பேசுறதுக்கு ஆரம்பிக்கும், உங்களோட கால்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக சாட்சி சொல்லும். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. அந்த மனிதனுடைய கண்கள், அந்த மனிதனுடைய காது, அந்த மனிதனுடைய உள்ளம் பேசுறதுக்கு ஆரம்பிக்கும். யாரு பேசுறது? அவன்தான் பேசுறான். கண் சொல்லும். வாய்க்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்து அல்லாஹ் கண்ணுக்கு பேச வைக்கிறது ஆச்சரியமான கஷ்டமான விஷயம் அல்ல. கண் சொல்லும், யா அல்லாஹ் இந்த பொடியன் இவ்வளவு படங்களை பார்த்தாயா, போற பொம்புல ஒன்றையும் உடல்ல பசுந்த பார்த்து கொண்டிருந்தாரு, வார புது புது பாட்டுகள் எல்லாம் இந்த காதால தான் கேட்டார். காது பேசுறதுக்கு ஆரம்பிக்கும், கைகள் பேசுறதுக்கு ஆரம்பிக்கும், கால் பேசுறதுக்கு ஆரம்பிக்கும். ஹதீஸ்ல வருது, கொஞ்சம் உறுப்புகள் பேச ஸ்டார்ட் பண்ணவள் அவர் நிப்பாட்டுவார். யா அல்லாஹ் இது நிப்பாட்டுங்க, நான் மத்ததெல்லாம் நானே சொல்லி முடிக்கிறேன். இப்ப கிரேட். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், உறுப்புகள் அல்லாஹ் பேச வைப்பான். குர்ஆன்ல தெளிவாக அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் பேசுது. மனிதன் கேட்பானா, தன்னுடைய உடலை பார்த்து, அவன் தோலை பார்த்து அல்லாஹ் அந்த மனிதன் அப்படியே, ஓ நீ கொஞ்சம் சூனா அடிக்கிறதுக்கு தானே நான் பாவம் செஞ்சேன். அப்படித்தானே? பாவம் செஞ்சா கொஞ்சம் இன்பமா இருக்கும். பொம்பளைய பார்த்தா ஆசையா இருக்கும். பாட்டு கேட்கல கை கால் எல்லாம் சும்மா ஆடும். ஓண்ட சூனுக்கு தானே வாப்பா நான் பாவம் செஞ்சேன், நீங்க இங்க மாட்டி கொடுக்கிறாய். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அந்த உறுப்புகள் என்ன சொல்லும் என்றா, அன்தகனல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை. ஒவ்வொரு உறுப்புகளுக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய அல்லாஹ். இது உன்னுடைய உறுப்பு இல்ல, அல்லாஹ் தந்த அமானிதம். இன்றைய நாள் அல்லாஹ் எங்களை பேச வச்சிட்டான், எனவே எல்லாம் கக்கிடுவோம் என்று சொல்லுவோம், எல்லாத்தையும் சொல்லுவோம். இப்போ சொல்லுவார், ரப்பனா அபஸரனா வ சமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். யால இப்ப நல்ல விளங்குது ரப்பே, எல்லாம் நல்ல கேக்குது யா அல்லாஹ், திருப்பி உலகத்துக்கு அனுப்பிடுவாயாக, சாலிஹான் அமல் செஞ்சிட்டு வாரேன் ரப்பே. ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அமலு சாலிஹா. யா அல்லாஹ் திருப்பி உலகத்துக்கு அனுப்பிடுவாயா, சாலிஹான் அமல் செஞ்சிட்டு வாரேன் ரப்பே. லௌலா அக்கர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ் கொஞ்சம் டைம் உண்டுதா, ஒரு செகண்ட் டைம் தா, உலகத்துக்கு மறு அனுப்பிடுயா அல்லாஹ். ஒரே ஒரு வார்த்தை சொல்ற அளவுக்கு. என்ன வார்த்தை? உலகத்துக்கு வந்து சதகா என்று சொல்லிட்டு மௌத்தாரு. என்ன சதகா? இருக்கிற எல்லாத்தையும் சதகா கொடுத்துட்டு போறேன் ரப்பே, கொஞ்சம் சான்ஸ் உண்டுதா. அந்த ஒரு செகண்ட் டைம் எல்லாம் தர மாட்டேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இவ்வளோ தெளிவாக குர்ஆன் எங்களுக்கு பேசுது, இவ்வளவு தெளிவா ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுது. இப்படி எல்லாம் கட்டம் வரப்போகுது வாப்பா, கொஞ்சம் தயாரிப்பு செஞ்சுக்கோ, அங்க வந்து சிக்கிடாத, தெரியாத மட்டும் செல்லிடாத, உனக்கு இவ்வளவு எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக நாங்க காட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே தயாரிப்பு செய்யணுமா இல்லையா? ஒவ்வொரு வருஷம் ரமலான தாரது, வருஷத்துக்கு ஒருக்கா கெட் டுகெதர் நாங்க 27ஆம் தேதி வந்து எல்லா ஹோல்சேல்ல தௌபா எல்லாம் செஞ்சுட்டு போறோம் இல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உலகத்துல வாழ்ற நேரத்துல அல்லாஹ்க்கு வழிபடக்கூடிய ஒரு சாலிஹான அடியானாக இருக்கிறது ஆக முக்கியம், ஆக முக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறது இதுதான்.
அல்லாஹ்க்கு நாங்க மாட்டி பட்டுட்டோம் என்ற பெரிய நஷ்டவாளிகள் ஆகிடுவோம். சும்மா யோசிங்க, இங்க அப்துல்லா என்ற ஒரு பேர் உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பெரிய தவறொன்று செஞ்சிட்டார் என்று வைப்போம். இந்த மைக்ல இவ்வளவு பெரிய சத்தத்தோட இந்த அப்துல்லா என்றவர் இப்படி தவறு செஞ்சிட்டார் என்று புட்டுவத்தில் உட்கார்ந்து கொண்டு அவங்க ரெக்கார்டும் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்படி சொன்னா எப்படி இருக்கும் அவருக்கு? வந்து சொல்லுவாங்க, ஹஸ்ரத் சொல்ற இடமா ஹஸ்ரத், இவ்வளவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து என்னைய கேவலப்படுத்தினீங்களே ஹஸ்ரத், என் பேரை செல்லாம சரி தவற செல்ல இருந்துச்சு ஹஸ்ரத், நான் எப்படி மோத்த காட்டுறது ஹஸ்ரத்? எவ்வளோ வெக்கம்! 300 பேருக்கு முன்னால ஒருத்தர்கிட்ட தவற சென்னாவே தாங்கி கொள்ளையலாம். சிலவங்க போய் சூசைட் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு கவலை, சரியான சென்சிட்டிவான ஆளா யாராக இருந்தாலும் சரி. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஹதீஸ்ல வருவது அல்ல நன்மைகள் தீமைகள் ரெண்டையும் மீசான்ல போட்டு அல்லாஹ் நிறுத்து பார்க்கக்கூடிய நேரத்துல பாவத்துடைய தட்டு அப்படியே பாரம் கூடி கீழே பெய்த்துட்டேன்டா அலான் ஒன்று செய்யப்படும். இன்ன ஃபுலான பன ஃபுலான் கத் கஃபத் மவாசீனுஹு வஷகிய ஷகாஅத்தன் லா யஸ்அது பஅதஹா அபதா. இன்னாருடைய பிள்ளை இன்னார், இவருடைய மீசானுடைய தராசியுடைய இடது பக்கம் பாரம் கூடிவிட்டது, அவர் மூதேவியாகிட்டார், அவர் சீதேவியாக மாட்டார், அவர் நரகவாதி. இது இந்த மென்செஸ்டர்ல இருக்கக்கூடிய 300 பேருக்கு முன்னால சொல்ற விஷயமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு இருந்து கடைசி மனிதன் வரும் வரை உலகத்தில் எத்தனை மனிதர்கள், எத்தனை ஜின்கள், எத்தனை மலாய்க்கமார்கள் அல்லாஹ் படைச்சானோ இந்த எல்லாத்துக்கும் முன்னால இப்படி சொன்னா எவ்வளவு பெரிய கேவலமா இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. இந்த 300 பேருக்கு முன்னால சொல்லி ஐ அம் கோயிங் டு சூசைட், why I am very sensitive, I cannot bear it now. இதே பியா பண்ணலாட்டி கியாமத்துடைய நாள்ல எல்லாத்துக்கும் முன்னால சொன்னா எங்க பியா பண்ண போறாய்? பட்டோல இடத்து கையில கொடுத்தா என்ன வார்த்தை சொல்லுவான் என்றது குர்ஆன் பேசுது. وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ, யாருடைய பட்டோல் இடது கையில கொடுக்கப்படுமோ فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَهْ, யா அல்லாஹ் இந்த பட்டோல் எனக்கு தராம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இது தராமே இருக்கேன்ச்சே யா அல்லாஹ். மா அக்னா அன்னி மாலியா, யா அல்லாஹ் லண்டன்ல சேர்த்து வச்ச சல்லி ஒன்றும் புரோசனம் தரலே, யூகேல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒன்றுமே என்ற பணமே எனக்கு உதவி செய்தில்லை. ஹலக அன்னி சுல்தானியா, என்ற பட்டம் நான் மென்செஸ்டர்ல ஒரு கம்பெனியில CEO ஆக இருந்தேன், மேனேஜராக இருந்தேன், அந்த பட்டம் எனக்கு இப்ப புரோசனம் தருது இல்லை, என்ற PR எனக்கு புரோசனம் தருது இல்லை. நான் அந்த PR பொசிஷன்ல தான் இருக்கிறேன். இந்த PR கபர்ல மஹ்ஷர்ல புரோசனம் தர இல்லை, வார்த்தை தெளிவாக சொல்றார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே நாங்க யோசிக்கணும், மௌத்துக்கு முன்னால நான் மௌத்துக்கு தயாராக. இப்ப மௌத்தாகினா என்ன கபர் எப்படி இருக்கேன்? வாலிபத்துல மௌத்து வரலாம், வயோதிபத்துல மௌத்து வரலாம், மௌத்துக்கு நேரம் ஒன்று இல்ல, அல்லாஹ் நாடின நேரத்தில் அல்லாஹ் எடுத்துடுவான். நாங்க யோசிக்கணும், அதுக்கு தயாரா இருக்கிறோமா இல்லையா? எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, பயம் காட்டுறதுக்கு பேசுறேன்னு நினைக்கவானம், தயாரிப்பு செய்யறதுக்காக வேண்டி பேசுறோம் என்று நினைச்சோம். பேசுற நானும் தான், கேட்கிற நீங்களும் தான். பேசி 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 மௌத்தை பத்தி யோசிச்சு அதுக்கு தயாரிப்பு செய்யணுமா இல்லையா? ஆனா ஒரு நாளும் செல்றேன், ஒரு நாளும் அந்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய ரஹ்மத்தை விட்டும் நாங்கள் நிராசையாக கூடாது. இரக்கமான ரப்பு ஒவ்வொரு வருஷமும் ரமதானையும் தந்திருக்கிறான், லைலத்துல் கத்ரையும் தாரான். அவன் இரக்கமானவன், அவனுக்கு தேவை என்ற ஒரு சின்சியர் தௌபா ஒன்று நடக்கும். ஹதீஸ்ல வருவது, ஒரு நாள் அல்லாஹ் அப்படியே வானங்கள் எல்லாம் பிரகாசமாக்குவான். மலாய்க்காமார்கள் ஆச்சரியப்படுவாங்க, யால என்ன விசேஷமான நாள்? அலான் ஒன்று செய்யப்படும். இஸ்தலஹல் அப்து ரப்பஹ், ஒரு அடியான் உலகத்துல தௌபா செஞ்சு அல்லாஹ்வோட ஒப்பந்தம் செஞ்சிட்டான். யா அல்லாஹ், இதுக்கு பொறவு இந்த பாவத்தை நான் இதுக்கு பொறவு செய்ய மாட்டேன், கை சேதமே கை சேதம், யா அல்லாஹ் இந்த ஹராத்தை திரும்பி பார்க்க மாட்டேன், இதோ வட்டிக்கு ஃபுல் ஸ்டாப்பா வச்சிட்டேன். அல்லாஹ்வோட ஒப்பந்தம் செஞ்சிட்டானா சந்தோஷத்துல அல்லாஹ் வானங்களை பிரகாசமாக்குவான். அல்லாஹ்க்கு தேவை இதுதான். நீ எனக்கிட்ட வா. அல்லாஹ்வுடைய இரக்கம், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, தாயை விட இரக்கம் உள்ளவன் அல்லாஹ். தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யா தாவூத்
யா தாவூத் லவ் யஅலமுல் முத்பிரூன அன்னி கைஃப இன்திதாரி லஹும் வ ரிஃகி பிஹிம் வ ஷௌகி இலா தர்கி மஆசிஹிம் லமாதௌ ஷௌகன் இலைய வ தகத்தஅத் அவ்சாலஹும் மின் மஹப்பதி. அல்லாஹ் சொல்றானே, தாவூத் லவ் யஅலமுல் முத்பிரூன அன்னி, என்னுடைய சட்டங்களுக்கு பெருமுதுகு காட்டி ஓடக்கூடிய மக்கள், தொலைன்னு சொன்னா அடுத்த பக்கம் தான் போறான், அமல் செய்யன்னு சொன்னா ஏழு சொல்றான். இப்படியா கொண்ட ஒரு மனிதன், பாவம் செய்யக்கூடிய மனிதன், இந்த மனிதனை நான் எவ்வளவு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றது அந்த பாவிக்கு தெரியுமேண்டா. இந்த பாவம் செய்யக்கூடிய மனிதன் இவ்வளவு பாவம் செஞ்சு அவனோட எவ்வளவு மிருதுவான முறையில நான் நடந்து கொள்றேன் என்றது அவனுக்கு தெரியுமேண்டா. அவன் பாவத்தை விட்டுட்டு வாரதை நான் எவ்வளவு எதிர்பார்க்கிறேன் என்றது அவனுக்கு தெரியுமேண்டா. ஹதீஸுல் குத்ஸில அல்லாஹ் சொல்றான், லமாதௌ ஷௌகன் இலைய லதகத்தஅத் அவ்சாலஹும் மின் மஹப்பதி. பாவிக்கு நான் இவ்வளவு பாவம் செய்யறேன், இவ்வளவு அல்லாஹ்க்கு அநியாயம் செய்யறேன், ஆனாலும் இவன் எவ்வளவு இரக்கம் வச்சிருக்கிறான், என்னை எவ்வளவு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், என்னோட எவ்வளவு மிருதுவான முறையில் நடக்கிறான். இத ஒரு பாவி விளங்கிட்டான் என்றா உள்ளம் வெடிச்சு மௌத்தாகுவான் என்பதாக அல்லாஹ். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், யா தாவூத் ஹாதிஹி இராததி அனில் முத்பிரீன அன்னி. தாவூத், இவ்வளவு நேரம் நான் சொன்ன முஹப்பத் பாவியோடு எனக்கு இருக்கக்கூடிய முஹப்பத். பாவிக்கு தெரியுமெண்டா நான் இவ்வளவு முஹப்பத் வச்சிருக்கிறேன் என்று அவன் உள்ளம் வெடிச்சவன் மௌத்தாகுவான். அடி இவ்வளவு அல்ல என்னை எதிர்பார்க்கிறானா? அப்ப ஃபகைஃப இராததி அனில் முக்பிலீன அலைய, என்னின் பக்கம் வரக்கூடிய சாலிஹான அடியார்களோட நான் எவ்வளவு இரக்கம் வச்சிருப்பேன். எனவே அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது 27ஆம் தேதி லைலத்துல் கத்ர்ல ஒவ்வொருத்தர் தௌபா செய்யணும் என்றதல்ல. மனிதன் எவ்வளவு அவசரமாக தௌபா செய்யலுமோ அல்லாஹ் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசையாக வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லாம் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான். அத்தவ்வாபீன் என்ற கிதாப்ல ஒரு சம்பவம் ஒன்று எழுதப்படுவது. மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட காலத்துல ஒரு பெரிய ஒரு பாவி இருந்தார். பெரிய ஒரு பாவி. ஊர் மக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஊர்ல இருந்தே விரட்டி விட்டுட்டாங்க. அவ்வளவு பெரிய பாவி. கொஞ்ச நாட்களுக்கு பின்னால் என்ன நடந்துச்சு, ஊரால விரட்டப்பட்டார். ஒரு காட்டுல போய்த்திருக்கிறார். அவனை பாக்குறதுக்கும் யாரும் இல்ல, சப்போர்ட் பண்றதுக்கும் ஆள் இல்ல, ஆள் மௌத்தாக போறார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த கட்டத்துல இவர் பார்க்கிறார், சக்கராத்துல இருக்கிறார். அட எனக்கு ஒண்ணுமே யாருமே இல்லை சப்போர்ட்டுக்கு. இந்த நேரத்துல சின்சிய தௌபா ஒன்று செய்யறார். சொல்லாங்க, யா அல்லாஹ், நான் கெட்டவன் என்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் பாவம் செய்வதன் மூலமாக, நான் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறதின் காரணமாக உண்ட அந்தஸ்துல ஏதாவது குறைபாடு உண்டாகும் வேண்டாம், அல்லது நீ என் பாவங்களை மன்னிக்கிறதின் காரணமாக உன் அந்தஸ்து ஏதாவது குறையுமாக இருந்திருந்தால் நீ என்னைய மன்னிச்சிடாதே. என்னைய மன்னிக்கிறதுல உனக்கு என்ன சரி அந்தஸ்துல குறைபாடு உண்டாகும் என்றால் நீ மன்னிச்சிடாது. அப்படி இல்லாட்டி என்னுடைய பாவங்களை மன்னிச்சு நின்று சின்சிய தௌபா ஒன்று செய்யறான். என்ன நடக்குது? மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்லப்படுவது, ஒரு பெரியோரு நண்பன் காட்டுல வஃபாத் ஆகிறாரு. ஊர் மக்களை சேர்த்து கொண்டு போய்த்து அந்த ஜனாசா உடைய விஷயங்களை செய்யுங்க என்பதா. மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கூட்டத்தை எடுத்து கொண்டு போறாங்க. பெய்த்து அந்த மக்கள் வந்து சொல்றாங்க, மூசா யாருன்னு தெரியுமா? அது எங்க ஊரால நாங்க ஒருத்தனை விரட்டினோமே, அவன் ஜனாசா தான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்கிற நேரத்துல அல்லாஹ் சொல்றான், அவன் தௌபா செஞ்சிட்டான், இப்ப உள்ள ஆக சிறந்த ஒரு மனிதனாக மாறிட்டான். அல்லாஹ் எதிர்பார்க்கிறது சின்சிய தௌபா, லேட்டாக்க கூடாது, உடனடியா. அவன் எதிர்பார்க்கிறது அதுதான். இன்னொரு ரிவாயத்துல வருவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய ஒரு பஞ்சம் ஒன்று உண்டாக்கினான் பனு இஸ்ராயல்களுக்கு. இந்த நேரத்தில் என்ன நடக்குது? மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மக்களை சேர்த்து கொண்டு போயிட்டு தௌபா செய்யறாங்க, இஸ்திஸ்கா தொழுக செய்யறாங்க மலைக்காக வேண்டி. ஹதீஸ்ல வருவது, துவா கேட்க கேட்க வெயில் இன்னும் கடினமாகும். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஆச்சரியப்படுறாங்க,
கேட்கிறாங்க, யா அல்லாஹ் நானும் ஒரு நபி, எல்லா மக்களை கொண்டாந்து மலைக்காக வேண்டி துவா கேட்கிறோம், வெயில் இன்னும் கூடிக்கொண்டே போகுது. அல்லாஹ் சொல்றான், மூசா உங்களுக்கு மத்தியில் ஒருத்தர் இருக்கிறார், 40 வருடங்களாக எனக்கு மாற்றம் செஞ்ச ஒருத்தர், 40 years எனக்கு மாற்றம் செஞ்சான், நன்மை செய்யறானே இல்லை. அவன் இருக்க போல நான் எப்படி உங்களுக்கு மழை பொழிய வைக்கிறது? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கோபம் பேசிட்டு எலும்பி கேட்கிறாங்க, யார் அது? அல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்ச ஒருத்தர் இருக்கிறான் 40 வருடங்களாக. செல்ற நேரத்தில் இப்ப எலும்பி நிக்கணுமா? நான் தான் ஆளுன்னு. எவ்வளவு பயங்கரமான நிலைமை. இந்த நேரத்துல ரிவாயத்துல வருவது தலையை மறைச்சு கொள்றாரு, அப்படியே தலையை கீழே போட்டு சின்சிய தௌபா, கண்ணீர் கொஞ்சம் வருவது வெளியே. யா அல்லாஹ் எலும்பி பேரை சொல்ல மேலா வெக்கமா இருக்குது ரப்பே, உண்மைக்குமே 40 நாள் உனக்கு 40 வருடங்கள் மாற்றம் செஞ்சேன், நீ எனக்கு சந்தர்ப்பம் தந்து கொண்டே இருந்தாய். எனவே இதோ இந்த நேரத்தில் எல்லாம் பாவங்களுக்கு தௌபா செய்கிறேன், யா அல்லாஹ் என்னைய மன்னிச்சிடு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேக்குறாங்க, யாரால் எலும்பு எலும்பு எலும்புன்னு சொல்ற நேரத்துல மழை பெய்யறதுக்கு ஆரம்பிச்சு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இப்ப கன்ஃபியூஸ். யா அல்லாஹ் நீ இப்ப ஒண்ட சொல்ல இப்ப ஒண்ட செய்யறாய். மூசா அந்த ஆள் தௌபா செஞ்சிட்டான், அந்த ஆள் தௌபா செஞ்சிட்டார், நான் மலையை பொழிய வச்சுட்டேன். கேக்குறாங்க, யா அல்லாஹ் அந்த ஆளை கொஞ்சம் காட்டுங்களே. சொல்லாங்க, மூசா மூசா அவர் பாவம் செஞ்ச நிலைமையிலே அவரை நான் காட்டவே இல்லை, உங்களுக்கு மறைச்சி வச்சேன். தௌபா செஞ்சதுக்கு பிறகு நான் அந்த மனுஷனை காட்டுவேனா நல்லா கேட்க. அவ்வளவு இரக்கமான ரப். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே, அல்லாஹ் எதிர்பார்க்கிறது சின்சியர் தௌபா எங்களை கிட்ட. ஆக முக்கியம் ஹதீஸ்ல வருவது, அரபு வார்த்தை எனக்கு மறந்துட்டு, ஹதீஸ்ல வருவது தௌபாவை பத்தி பேசுற நேரத்துல நான் ஆரம்பத்துல சொன்ன 4 சாட்சி. ஒன்று பட்டோலில் எழுதப்படும், 2வது மலாய்க்காமார்கள், 3வது என்ன பூமி பேசும், 4வது என்ன உறுப்புகள் பேசும். ஒரு மனிதன் சின்சிய தௌபா ஒன்றை செஞ்சிட்டான் என்றா அந்த அர்ஹமர் ராஹிமீன் இரக்கம் உள்ள ரப் முதலாவதாக அல்லாஹ் பட்டோலிலிருந்து அதை அப்படியே இரேஸ் பண்ணுவான். 2வது அல்லாஹ் மலாய்க்காமார்கள் ரகீப் அதீதுக்கு அல்லாஹ் மறக்கடிக்க செய்வான். 3வது எந்த பூமியில பாவம் செஞ்சோமோ அந்த பூமியை அல்லாஹ் மறக்கடிக்க வைப்பான். 4வது எந்த உறுப்புகளால பாவம் செஞ்சோமோ அந்த உறுப்புகளுக்கு பார்த்த படம், கேட்ட பாட்டு, செஞ்ச ஜினா, எடுத்த வட்டி எல்லாமே அல்லாஹ் மறக்கடிக்க செய்வான். அவ்வளவு இரக்கம் உள்ள ரப். எனவே அல்லாஹ் எதிர்பார்க்கிறது நீ தௌபா செஞ்சிட்டாய். தௌபா நல்லா விளங்கி கொள்ளுங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே. தௌபா 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 இதுக்கு பிறகு நான் பாவம் செய்ய மாட்டேன், இப்படி இல்லை. தௌபா கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இபாதத் சம்பந்தப்பட்ட தௌபாவாக இருந்தால் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. எத்தனையோ தொழுகைகளை நாங்கள் சில நேரத்துக்கு வேணும் என்று கலா செஞ்சிருப்போம். எந்த தொழுகைகள் எங்களுக்கு ஞாபகம் இருக்குதோ அந்த தொழுகைகளை நாங்கள் மீட்டதான் ஒண்ணும். நல்ல தெரியும் நேற்று ஒரு தொலை இல்லைன்னு சும்மா இருந்தா சரி வருமா? இல்ல, கலா செய்யுங்க. நல்ல தெரியும் இவ்வளவு நோன்புகள் பிடிக்கல, ஷரியத் செல்லுது, இந்த கலாவான நோன்புகளை பிடிங்க. இதுதான் தௌபா. யா அல்லாஹ் நான் மிஸ் பண்ணின நோன்பு எல்லாத்தையும் மன்னிச்சிடு யா அல்லாஹ். இப்ப உறுதியா வைங்க, எவ்வளவு நோன்பு மிஸ் ஆகிச்சு அதெல்லாம் நான் மார்க் பண்ணி வைப்பேன். இவ்வளோ அரிசி கொடுக்கணும், 10 வருஷம் ஆகுது அரிசி கொடுக்கணும், இப்ப நோம்பும் கலா செய்யும். அப்படிதான் நீங்க மார்க் பண்ணி வச்சாலும் வசியத்தொண்டு எழுதுங்க. ஃபுகஹாக்கள் கிதாப் எழுதுறாங்க, ஒரு நபர் வஃபாத் ஆகினத்துக்கு பின்னால அவரோட கலாமான நோன்புகள் இருக்குதுண்டா அவருக்காக வேண்டி வேறொருத்தருக்கு நோம்பும் பிடிக்கலாம் என்பதா. எனவே வசியத்தொண்டு இருக்கணுமா இல்லையா? 4 மதாஹிபுடைய கருத்தும் அதுதான். நோன்பு என்று வரக்கூடிய நேரத்துல ஒருத்தருக்கு வஃபாத் ஆயினத்துக்கு பின்னால் இன்னொருத்தருக்கு அவருக்காக வேண்டி பிடிக்கலாம். எனவே வசியத்தை இப்ப எழுதுவீங்க. இதுதான் தௌபா. சும்மா தௌபா தௌபா என்று சொல்றது அல்ல, இபாதத்துடைய விஷயம். பணம் இருந்து இன்னும் நான் ஹஜ் உம்ராக்கு போகாம இருக்கிறேன், யா தௌபா, யா அல்லாஹ் அவசரமா பேசிடுவேன் ரப்பே. இபாதத்துடைய விஷயங்கள்ல இப்படி நாம தௌபா செய்யணும். எங்க முஆமலாத் என்று வருவதோ கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, குடுக்கல் வாங்கலாம் வட்டிக்கு தௌபா என்று சொல்லி சரி வராது. இப்பே பெய்த அக்கௌண்ட்டை மூடுங்க, வட்டி இன்கம் வாரத அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க. இந்த நேரத்துல இந்த வட்டியுடைய சல்லிய பேங்க்ல வைக்க வானம், வித்ட்ரா பண்ணுங்க, சேரிட்டில கொடுங்க. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் 9ஆம் வால்யூம்ல மஜ்முஉல எழுதுறாரு, ஹராமான பணம் யாருக்கிட்ட இருக்குதோ இதுக்கு பின்னல் அவர் தௌபாவும் செய்யறாரோ அந்த பணத்தை புதைக்கிறது இல்லை, அந்த பணத்தை சதகா கொடுக்கும். மிஸ்கின் ஃபகீருடைய கேட்டகரி.
கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, இதுதான் வட்டிக்கு தௌபா. கிரெடிட் கார்டு இருக்குதா, அதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இதுதான் தௌபா. யால இதுக்கு போறோம், நான் இந்த வட்டிக்கு புல மாட்டேன். ஏதாவது ஒரு லோன் ஃபெசிலிட்டி எடுத்திருக்கிறோம், அதை கன்வெர்ட் பண்ணுங்க ஒரு இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் உடைய விஷயத்துக்கு. இதுதான் தௌபா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பிரைபரி என்ற அமைப்புல எவ்வளவு பணம் எடுத்திருக்கிறோமோ அந்த ஆட்களை தெரியுமெண்டா பேய்த்து அதை திருப்பி கொடுங்க. இதுதான் தௌபா. இதுதான் தௌபா. முஅமலாத்துடைய விஷயத்துல தௌபா ஆக முக்கியம். சரி, ஐடென்டிஃபை பண்ணேலாம், ஆனா அமௌண்ட் ஐடென்டிஃபை பண்ணேலாம், ஆள ஞாபகம் இல்ல, எங்கேயோ தெரியா ட்ரேஸ் பண்ணேலாம், அந்த பணம் உங்களுக்கிட்ட இருக்கிறது ஹராம். தௌபா என்ற என்ன, அந்த பணம் உங்களுக்கிட்ட வைக்கவான மதம் திரட்டில. இதுதான் முஅமலாவுடைய விஷயத்துல தௌபா. முஆஷராத்துடைய விஷயத்துல தௌபா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எத்தனையோ குடும்பங்களுக்கு மத்தியில் எத்தனையோ பிரச்சனை வந்திருக்குமா இல்லையா? ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வலில்லாஹி அஸ்ஸ வஜல் ஃபீ குல்லி யௌமின் மின் ஷஹ்ரி ரமதான் அஅதகல்லாஹு அஸ்ஸ வஜல் வலில்லாஹி அஸ்ஸ வஜல் ஃபீ குல்லி யௌமின் மின் ஷஹ்ரி ரமதான் இன்தல் இஃப்தார் அல்ஃப் அதீகின். இஃப்தாருடைய நேரத்துல அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ரமதான்ல 10 லட்சம் பேர் அல்லாஹ் மன்னிக்கிறார். கடைசி நாள், ஒரு நாளைக்கு 10 லட்சம் வேண்டாம், 30 நாளைக்கு 300 லட்சம், கடைசி நாள் இன்னும் 300 லட்சம், 600 லட்சம் மக்கள் அல்லாஹ் மன்னிக்கிறார். 600 லட்சம். லைலத்துல் கத்ர்ல இன்னும் அல்லாஹ் மன்னிக்கிறார். சரி, இது இல்லை என்ற நோக்கம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, 4 பேர் அல்லாஹ் லைலத்துல் கத்ர்லையும் மன்னிக்க மாட்டான். 4 பேர் லைலத்துல் கத்ர்லையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இத சென்னோடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யாரு யார் ரசூலல்லாஹ் அந்த 4 பேர்? முதலாவது நபி அவங்க சொல்றாங்க, முதுமினு ஹம்ரின், யாரு போதை வஸ்துக்களை பாவிக்கிறத விளங்கிச்சா, அவருக்கு ஒரு ஷொட்டொண்டு போடும், இல்லாட்டி கஷ்டம். நீ அதை நிப்பட்ட தயார் இல்லாட்டி லைலத்துல் கத்ர்ல உன்னை மன்னிக்க நான் தயார். அவருக்கு ஷொட்டொண்டு போட்டாதான் கொஞ்சம் வாகனம் ஸ்மூதா போகுமா. நான் குடிச்சாலும் யாரையும் அலற்ற இல்லையா? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரெண்டாவது நபி அவங்க சொன்னாங்க, ஆக்குன் லிவாலிதை, யாரு தாய் தந்தையர்களுக்கு மாற்றம் செய்யறாங்களோ, அல்லாமா மாதிரி முன்சப்ல வந்து நெத்தி கறக்க காட்டி தொழுறார். என்ன கியாமுல்லை, மாஷா அல்லாஹ், 30 நாளைக்கு ஒரு நாள் சரி எனக்கு தராவி மிஸ் ஆகல, கடைசி 10 நாள் நான் தான் முன்னுக்கு இருந்தேன் கியாமுல்லை. ஆனா உம்மவாப்போட பிரச்சனை இவருக்கு, உம்மவாப்போட முறுவல் பிரச்சனை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஹதீஸ் சொல்லுது, லைலத்துல் கத்ர்ல இவனுக்கு மன்னிப்பு. மூணாவது நபி அவங்க சொன்னாங்க, காத்திஉ ரஹிமின், யார் உறவுகளை முறிச்சு வாழ்றாங்களோ, மையத்துக்கு வராதேங்க, ஓண்ட மையத்துக்கு நானும் வர மாட்டேன், யாரும் இது குடும்பத்தும் உள்ள. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லாம் பார்க்கிறோம். இப்ப தௌபா 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 செய்யணும் என்று தௌபா செய்யறதுக்கு முன்னால எழுப்பி போன் கால் ஒன்று எடுத்து சொல்லுங்க, உம்மா என்னைய மன்னிச்சு கொள்ளுங்க, எங்களுக்கு மத்தியில் ஒத்துமை வராட்டி ஏண்ட லைலத்துல் கத்ர்லையும் அல்லாஹ் என்னைய மன்னிச்சு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், குடும்பத்துல முறுவல் இருக்குதுண்டா எங்க நாங்க இங்க அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். ஒரு அடியான மன்னிக்கிறதுக்கு நாங்களே தயாரில்லை, ஆனா அல்லாஹ் கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். அல்லாஹ் கேட்கறது, அவனை நீயே மன்னிக்கலான்னு இருக்கிறான், என்ன உனைய நான் என்னத்துக்கு மன்னிக்கணும்? சரிதான். எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, முடிவொண்டு இப்ப நாங்க எடுக்கணும். யாரோட எல்லாம் முறுவல் இருக்குதோ, நானோட பிரச்சனை, அந்த குடும்பத்தோட பிரச்சனை, இப்படி பிரச்சனை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, தௌபா என்று வந்த லைலத்துல் கத்ர்ல என்ன தௌபா செய்ய போறோம்? குடும்பத்துக்குள்ள முறுவலை வச்சுக்கொண்டு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்க போனா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று வந்திருக்குதா இல்லையா? எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருவது என்ற சஹீஹான ஹதீஸ்ல, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், துஅரலுல் அஅமாலு ஃபீ குல்லி ஹமீஸின் ஃபீ குல்லி இஸ்னைனி வ ஹமீஸின், ஒவ்வொரு திங்கட்கிழமை, ஒவ்வொரு வியாழக்கிழமை உம்மத்துடைய அமால்கள் அல்லாஹ்க்கு காட்டப்படும். வயக்ஃபிருல்லாஹு லிகுல்லி இம்ரிஇன் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, ஷிர்க் செய்யாத எல்லா அடியார்கள் அல்லாஹ் மன்னிச்சு கொண்டே போறான். ஒவ்வொரு திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, ரமலான் இல்ல பொதுவாக, இல்லம் ரஐன், 2 பேரை தவிர, கானத் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா, அந்த 2 பேருக்கு மத்தியில முறுவல். அவன் வந்தா நான் வரமாட்டேனா, அவனுக்கும் எனக்கும் ஒரு நாளும் ஒத்து வராதா? முஸ்லிம் 2 பேர் பிரச்சனை படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஹதீஸ் சொல்லுது, அல்லாஹ் இந்த 2 பேருடைய விஷயத்துல அல்லாஹ் சொல்றான், உத்ருகா ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, அவங்க ஒத்துமை வர காட்டி, அவங்க ஒத்துமையாக காட்டி அவங்களுக்கு மன்னிப்பு இல்ல, ஒத்துமையாகினதுக்கு பிறகுதான் மன்னிப்பேன் என்று சொல்றான்.
கையை தூக்கி தௌபா செய்ய போறோம், ஆனா நாங்களே எங்களுக்கு நஷ்டத்தை செஞ்சுக்கோம். இபாதத்துடைய தௌபா வேற. ஆனா முஆஷராத் என்று வரக்கூடிய நேரத்துல, சொசைட்டில வாழ்ற நேரத்துல ரொம்ப கவனம். யாரோட இப்ப யோசிங்க, அடே கையை தூக்கி தௌபா செய்ய முன்னால யோசிங்க, எத்தனை பேரோட பிரச்சனை எல்லாத்தையும் மன்னிச்சுடுறேன் யா அல்லாஹ், போன் பண்ணி மன்னிப்பு கேட்பேன். சரி, அவருக்கு தான் குத்தமாக இருந்தாலும் அவரை நான் மன்னிப்பேன் யா. அவர் சலாம் சொல்றார், நானா அந்த பாரத்தை சுமக்கேலாம் இருக்கிறேன், இல்ல மன்னிப்பேன் யா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களை சொல்ல, நாலாவது ஆள் நபியாம சொன்னாங்க அல் முசாரிம், அல் முஷாஹின். சஹாபாக்கள் கேட்கலாங்க, மல் முஷாஹின் யா ரசூலல்லாஹ், முஷாஹின் என்றா யாரு? அல் முசாரிம், மக்களுக்கு மத்தியில பிழைவுகளை பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய, உம்மத்தை ரெண்டா பிரிக்கிறவன், உம்மத்துக்கு மத்தியில ஃபித்னா உண்டாக்குறவன், அவன் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் லைலத்துல் கத்ர் என்பதாக ஹதீஸ்ல வரும். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கூலிய தருவான். கம்யூனிட்டிக்கு மத்தியில் ஒரு ஒத்துமை உண்டாகணும், கம்யூனிட்டிக்கு சர்வீஸ் செய்யணும் என்ற அமைப்புல ஒரு பெரிய ஒரு ஏற்பாடு மேனேஜ்மெண்ட் முன்னுக்கு வந்து செய்து, இந்த நேரத்துல பல குறைகள் இருக்கின்றான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா வெளியில இருந்து பாருங்கள தேவையா இப்படி உண்டு, நாங்க எல்லாம் ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி உண்டா இருக்கணும் என்ற என்ன தேவை இருக்குது? இதை போய்த்து குத்துறது, அதை அப்படியே பிரச்சனைப்படுத்துறது, இந்த ஃபித்னாக்களை செய்யறது இருக்குது. லைலத்துல் கத்ர்ல மன்னிப்பு இல்லைன்னு நினைச்சுக்கணும். தேவையில்லை, போகாத வரமானம், இதெல்லாம் சும்மா சளி சேர்க்கிறாங்க, இல்ல இல்ல அநியாயம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, தௌபா செய்ய போறோம், அது உம்மத்துக்கு மத்தியில விளைவு உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே ஆக முக்கியம் தான் அப்ரிஷியேட் பண்றது. ஏதோ ஒரு அமைப்புல மாஷா அல்லாஹ் முன்னுக்கு வந்து செஞ்சோம், ஆக முக்கியம். நாங்க எதிர்பார்க்கறது என்ன? முஸ்லிம் ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டிக்கு என்று ஒரு சென்டர் ஒன்று இருக்கணும், ஒரு மஸ்ஜித் இருக்கணும், எங்களோட கல்ச்சரை பாதுகாக்கணும். எவ்வளவுதான் இங்கிலீஷ்ல பயான் கேட்டாலும் தமிழ்ல பேசுற மாதிரி எங்களுக்கு பற்ற மாதிரி இருக்கிறேன்டா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், எங்களுக்கு என்று இருக்கணும். எங்களுக்கு மத்தியில ஏன் எங்கட கம்யூனிட்டியை நாங்க எந்த அளவுக்கு கன்சர்ன் பண்றோமோ அந்த அளவுக்கு பாகிஸ்தானி, குஜராத்தி எங்கட கம்யூனிட்டியை பத்தி கன்சர்ன் பண்ண மாட்டாங்க. அது எங்கிட்ட பொடியனோண்டு இப்படி செய்யறான், எங்கிட்ட ஊரப்பா இப்படி யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சென்டர் ஓணுமா இல்லையா? எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு, எனவே ஒற்றுமையா இருக்கிறதுக்காக வேண்டி முயற்சி நடக்குது. இங்க வைட் பண்ற, அது தேவையில்லை, இது தேவையில்லை, இதுக்கெல்லாம் பிரச்சனை இல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்க போறோம், ஒற்றுமையா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யும். எனவே அந்த அடிப்படையில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் எதிர்பார்க்கிறது, அடியான் தௌபா செய்யறது, அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான். நிராசையாக கூடாது. ஒரு 5 நிமிஷம் நீங்க யோசிங்க, என்னென்ன அமைப்புல என்ன தௌபா கபூலாகாம இருக்கிறதுக்கு காரணமாக அமைதோ, முதலாவதாக அதை யோசிங்க. அடே தொழுகவுடைய விஷயத்துல நான் இன்ஷா அல்லாஹ் கலாவுக்கு இப்படி ப்ரொசீஜர் ஒன்று வைப்பேன், நோம்புடைய விஷயத்துல இன்ஷா அல்லாஹ் நான் அதை வசியத்தொன்று எழுதுவேன், நோம்புடைய விஷயத்துல இப்படி கன்சல்ட் பண்ணுவேன், உம்ரா அடே சல்லிருந்து போக இல்லை இப்படி ஒரு ஏற்பாடு செய்வேன். இப்ப கொஞ்சம் யோசிங்க. முஆஷராத்துடைய விஷயம், அடி உண்மைக்கு எவ்வளவு பேசியிருப்போம், உம்மா கிட்ட மன்னிப்பு கேட்பேன், எவ்வளவு ஆள்களை பத்தி நாங்க என்ன பேக் பைட்டிங் செஞ்சிருப்போம், அதுவளுக்கு எல்லாம் அவங்களுக்கிட்ட இன்ஷா அல்லாஹ் மன்னிப்பு கேட்பான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த அமைப்புல பட்டியுடைய விஷயத்துக்கு இந்த டிசிஷனை இப்ப எடுக்கிறேன், யா அல்லாஹ் ஏதோ என்னை இப்ப நீ மன்னிச்சுதையா, இந்த அமைப்புல செய்யக்கூடிய தௌபாவை அல்லாஹ் நிச்சயமா கபூல் செய்வான். எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். செய்யறது இது ஜாயிஸான ஒரு விஷயம், அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். எனவே கூட்டாக துவா கேட்டதுக்கு பின்னால ஒரு 2-3 நிமிஷம் நாம தருவோம் இன்ஷா அல்லாஹ். தனிப்பட்ட அமைப்புல பாவங்களை ரப்புக்கு செல்லி 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 நாங்கள் தௌபா செய்வோம். அதுதான் அசல் தௌபா. ஒருத்தர் சொல்ல அடுத்தவர் ஆமீன் சொல்ல, ஏண்டா ஒவ்வொருத்தர் செஞ்ச பாவம் அவங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும் நான் என்னென்ன பாவங்களை செஞ்சிருக்கிறேன். அசல் தௌபா அது ரப்பு கிட்ட ஒவ்வொருத்தர் தனியா கேட்கறது தான். ஆனா முஸ்லிம் கம்யூனிட்டி என்ற ரீதியில நாங்க உட்கார்ந்து முழு உம்மத்துக்காக வேண்டியும் நாங்க இஸ்திக்ஃபார் செய்யறது, பாவ மன்னிப்பு கேட்கறது, கூட்டாக கேட்கறது, இது அல்லாஹ் இரக்கத்துக்குரியவன். அல்லாஹ் நிச்சயமாக எங்களோட தௌபாக்களை ஏற்றுக்கொள்வான். எனவே கடைசியாக இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச நேரம் தனியாக துவாக்களை கேட்டு நாங்கள் முடிச்சு கொடுவோம்.